மன்னா வந்த ஆசீர்வாதம் தாருமே. வாரும் வாரும் மகத்துவ தேவனே, வல்லமையாக இப்போ வந்துடு. வல்லமையாக இப்போ வந்துடு. தாய் தந்தை நீர் தனே தற்பரா எங்கட்கு. தாய் தந்தை நீர் தனே தற்பரா எங்கட்கு. தரணியில் வேறோர் துணை இல்லை. தரணியில் வாரும் வாரும் மகத்துவ தேவனே, வல்லமையாக இப்போ வந்துடு. வல்லமையாக இப்போ வந்துடு. பாவத்தை வெறுத்து பாவியை நேசிக்கு. பாவத்தை வெறுத்து பாவியை நேசிக்கு. பரிசுத்த ராஜனே நீர் வாருமே. பரிசுத்த ராஜனே நீர் வாருமே. வாரும் வாரும் மகத்துவ தேவனே, வல்லமையாக இப்போ வந்துடும். வல்லமையாக இப்போ வந்துடும். பக்தரும் மோக்தரும் பாடி துதிக்கின்ற. பக்தரும் மோக்தரும் பாடி துதிக்கின்ற. பரலோக ராஜனே நீர் வாருமே. பரலோக ராஜனே நீர் வாருமே. வாரும் வாரும் மகத்துவ தேவனே, வல்லமையாக இப்போ வந்துடும். வல்லமையாக இப்போ வந்துடும். தேவனே கதியுமை அன்பினோ. காருண்ய தேவனே கதியுமை அன்பினோ. கடைசி வரையும் காத்து ரட்சியும். கடைசி வரையும்
ஏபுதல் தீனம் தரும் தேவனே, ஏகுதல் தீனம் தரும் ஏகனே, வாரும் வாரும் மகத்துவ தேவனே, வல்லமையாக இப்போ வந்திடும், வல்லமையாக இப்போ வந்திடும், விழிப்புள்ள ஜீவியோ விமலானி ஈந்துவே, விழிப்புள்ள ஜீவியோ விமலானி ஈந்துவே, வெற்றி அடைய கிருபை தாருமே, வெற்றி அடைய கிருபை தாருமே, வாரு வாரு மகத்துவ தேவனே, வல்லமையாக இப்போ வந்திடு, வல்லமையாக இப்போ வந்திடு, ஏவித பாக்கியம் ஏழைகளுக்கு, ஏவித பாக்கியம் ஏழைகளுக்கு, இந்த தாலுமக்கென்றும் ஸ்தோத்திரம், இந்த தாலுமக்கென்றும் ஸ்தோத்திரம். இயேசுவே praise the Lord, சுத்திகரணம் 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 தியானனே சுத்திவே 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 ஹalleluya hallelujah. ස්වාමීන් වහන්සේ අද දවසත් බාරගෙන ස්වාමීන් වහන්සේ අප මැද සිටමින් රැස් වෙනා සියලු දෙනා මැද සිටමින් මේ මැද සිට ස්වාමීන් වහන්සේ ක්‍රියා කරන්න කියලා ආඥා කරමු. கர்த்தராலே பொறுப்படுத்திருந்த எங்கள் குடியிருக்கிறதான யாவர் மத்தியிலும் இருந்து கிரியை செய்யும்படியே ஜெபம் பண்ணுவோம். ஹalleluya சுத்திவே 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 ஆமென் ஆமென் தியானனே இயேசுவே சுத்திகரணம் 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 මේ උදෑසන ස්වාමිනේ ඔබ වහන්සේ සියලු සෙනඟ මැද සිටින්න ඔබ වහන්සේ රැස්වෙන සෑම දිනම මැද සිටින්න ඔබ වහන්සේ අප මැද සිට ස්වාමිනේ ක්‍රියා කරන්න ස්වාමිනේ වහන්සේ ක්‍රියා කරන නිසා ස්තුති කරනවා හalleluya hallelujah hallelujah සුති 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 ආමේන් hallelujah hallelujah praise the Lord. Yes suti 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 amen hallelujah 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 yes suti 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 hallelujah mage deviyan sabke shudh naamata stuti karano yes suti 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 praise මේ ආඥාවට විරුද්ධව තිබෙන හැම බාධාවල් ඉවත් කළ යුතුයි. இந்த ஜெபத்துக்கு விரோதமாக கிரியை செய்கிற எல்லா தடைகளையும் கர்த்தர் நீக்க வேண்டும். ස්වාමීන් වහන්සේ අභිමුඛය හැම දිනා තුළටම පැමිණිය යුතුයි. கர்த்தருடைய சமூகம் யாவருக்குள்ளும் வர வேண்டும். ස්වාමීන් වහන්සේගේ අභිමුඛය තුළ අප හැම දිනාම තැබිය යුතුයි. கர்த்தருடைய சமூகத்துக்குள்ளே எங்கள் யாவரையும் வைக்க வேண்டும். සුදාත්මයන් වහන්සේගේ පාලනය යටතේ මීටිම තබමින් ස්වාමීන් වහන්සේ සුදාත්මයන් වහන්සේ අප මැද සිට බලවත් ලෙස ක්‍රියා කරන්න ඕනේ කියලා ආඥා කරනවා. பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளே இந்த கூட்டத்தை வைத்து எங்கள் மத்தியில் இருந்து பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும்படியாக ஜெபம் பண்ணுவோம். இயேசுவே சுதுவே 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 ஹalleluya hallelujah 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 இயேசுவே இயேசுவே சுதுவே 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 praise hallelujah hallelujah
Hallelujah. Swami Bhanse Samadhinam Bhanse Vargana Swami Midrin Ashirvad Labandu Bhanse Dhokala Mena Magadavian Bhanse Abhanse Senaka Bhanse Tulu Shakti Makaran Senaka Dahiri Makaran O Bhanse Tulu Swami Tulu Galavi Matulu Araksha Karan Swami Medavasulu Bhanse to Swami Langwe to Kale once again Durasli to Kale Neve Elisa Swami Bhanse Tulu Sitinda Vidarwan to Bhanse Dhokana Mena Yesu Hallelujah 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 Oh Sute 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 Yes, Sute 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 Hallelujah Hallelujah Praise the Lord Sute 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 Oh yes praise the Lord Hallelujah 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 Amen Yes Oh அதெல்லாம் சமார்க்கறோம் கிரியா करने சாஸ்தி கரமோ கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுத்து இந்த நேரத்தை ஆசீர்வாதமான நேரமா மாற்றி தரும்படியாய் ஸ்தோத்திரம் ஓ சுதே 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 பாப்பா praise the Lord 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 ஓ சுதே 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 Amen Hallelujah 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 Yes Sute 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 Amen Hallelujah Yes Yes Hallelujah Sababima Swami Nahase අපට මේ දක්වා යහපත් සිටියා කතර ඉදවරේකම உங்களுக்கு நல்லவராக இருந்தார் சுவாமி වහන්සේ සියලු දෙම යහපත් වෙලසකට ක්‍රියා කරවේ කතර எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாய் நடப்பித்தார் ඒ නිසා ස්වාමි වහන්සේ සෑම අවස්ථාවකම සෑම විටම අපට යහපත් සිටිනවා அவர் எப்பொழுதுமே எல்லா நேரங்களிலுமே அவர் எங்களுக்கு நல்லவராக இருக்கிறார் සියලු දෙම යහපත් වෙලසකට ක්‍රියා කරමින් තිබෙනවා அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு நன்மைக்கு எதுவாய் ස්වාමි වහන්සේ අපට මේ දක්වා යහපත් සිටියා කතර ඉදවරේකම உங்களுக்கு நல்லவராக ස්වාමි වහන්සේ මාසය තුල තුන සැප යහපත් සිටි මඟ පෙන්නට යනවා இந்த மாதத்திலே அவர் எங்களுக்கு நல்லவராக இருந்து வழிநடத்துகிறார் ස්වාමි වහන්සේ යහපත් அவர் நல்லவர் මේ දක්වා අපට යහපත් සිටි නිසා අප ගුණවන්ත හදමින් දයාවත් ඔස්සන ස්වාමි වහන්සේ ස්තුති කරනවා இதுவரைக்குமே கர்த்தர் எங்களுக்கு நல்லவராக இருந்தபடியால் நம்முடைய கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் Sute 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 oh yes sute karo sute karo sute karo sute karo oh sute 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 hallelujah hallelujah amen hallelujah yes sute 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 yes praise hallelujah Hallelujah, hallelujah. Oh, amen. Yes, praise the Lord. මේ මාසයේ දෙවියන් වහන්සේ අපි හැම දිනාටම ආශිර්වාද මාසයක් ලෙස මාරු කරමින් අප මඟ පෙන්වමින් නඩත්තු කරමින් ක්‍රියා කරන්න යන විශ්වාසத்தை කරමු. இந்த மாதத்தை எங்கள் யாவருக்கும் ஆசீர்வாதமான நேரமாய் மாற்றி வழிநடத்தி கிரியை செய்பவருடைய ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord. Sudhe, 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 sudhe. Amen. Sudhe, 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 sudhe. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Amen. Sudhe, 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 sudhe. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Amen. मेरी त्रिवेला स्वामी वහන්සේ බාරගෙන අපස ක්‍රියා කරන පිණිස උන්වහන්සේගේ ජීවමාන දයාතර උන්වහන්සේගේ හස්තයට මේ त्रिवेला වාර කළ සුති කරමු.
கிரியை செய்யும்படியா ஜீவனுள்ள அவருடைய கரத்திலே ஒப்புக்கொண்டு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. Sudhe, 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 sudhe. Amen. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. त्यावर स्वामी वासे आपण एकत्वी स्वामी वासे त्यावर एक्सेट्रा वेरी गुड आदि स्वामी वासे आत्मे स्वामी वासे अपिसील नाम एकत्वी स्वामी वासे आदास्य के नाम इट मरदा सद अवस्थावक नेवतवत दीति बिन निसा स्तुति करना स्वामी ने अलतु वासे देमी स्वामी वासे अलतु स्वामी वासे क्रिया व कपिया दास्य दाकिन पिरिस आदास्य स्वामी वासे अपमादिय फेमिया मैनव स्वामी ने ते पियाने ने आदास्य स्वामी वासे याज्ञा में स्वामी वासे के वचन टेवा देन स्वामी ने अबके बारे अपि निग्राव पूर्व स्वामी वासे अपि कुमन ताचेत स्वामी से वर्तने भी युद्ध अपि कुमन देवा देनगत युद्ध स्वामी से किया अबके वचन अपि किया दे में स्वामी ने अपने वर्तने क्लबा दे में स्वामी से आत्म स्वामी से अपने शक्तिमत खलमन स्वामी ने दिव्य में दवसोद अपि सुदुसुम वेला कारनाव स्वामी से अबके पामुल सिटी में स्वामी ने अबके पामुल पेमना सनसी में स्वामी से नबागा पेस में से कौर एक साथ विसिप्ला सीलदन आगे आवश्यकता में समुखवान प्यानवास विशेषण में लोक के में देश के स्वामी नास पिनीति बेना स्वामी से वसंग दे स्वामी नास देव सन देव सेनगद सीलदनावर एक स्वामी नास निदास्वन पिनिस स्वामी नास बगे बाले सरसी सिद्ध पिनिस सीलदना जो उपकार कल में स्वामी ने बगे बाले मिसा स्वामी नास किस वेट स्वामी ने पेन गैवी मत न स्वामी नास नम स्वामी नास में सातवें स्वामी से पेनी सिटी नास सेनगद बीदी मत देन निदास देन स्वामी से वेनंत स्वामी सोब एलिदरा वन स्वामी ने गलवी मत करगन अवस्थावक देन स्वामी नास में वसंगते में लोके उदावे में स्वामी नास सेनगद करन्ना वो कवि पता को तिबरा नाम स्वामी नास आत्मिक पैते स्वामी नास तिबेन्ना वो सनसी में लबागन जो स्वामी से गलवी में लबागन जो उपकार करने स्वामी ने मेरे याज्ञा में लावे स्वामी से आरा में सितांति बदा महात्म्य मास में पालने को टा सील नाम आशीर्वाद करे युद्ध स्वामी से अवसाने दक्वा स्वामी से पिपैती सिट अब के स्वामी वासे सेयल आशीर्वाद लबागन जो दाव करने में मासी सेव देव धर्म को स्वामी से मग पेनवन स्वामी ने और फैमिली ने भी जो सामुकवाट पिसदरा सुना ने भी उदाव करने स्वामी ने पिसदरा के जीवित आलू क्रियाव करन नवतवनक स्वामी वास अपयतत को बिगसर बार करना इसियाल में यीशु मसीह के नाम में इला सिटिमो Amen. Hymn name in English 284. 284 பாட்டு. Filled with gladness I came to his temple, like the publican from my hand share. I was standing far away when I heard the Savior say, "You forgiven my child." Praise God, He's the lover of my soul. Praise God, He has strengthened me. By His blood I am forgiven. Now I on my way to Him. Now my soul shall ever see grace more. If the sins I get my Lord and Redeemer, if the sins He broke the chains back on my soul, He is with me every day, walking with me all the way, to excellence in my soul. Praise God, is the Lord of my soul. Praise God, He has cleansed me all. By His blood I am forgiven. Now I am my way to Him. Now my soul shall never see His God. Now I live His share on earth just to be saved. This temptation I might have fled away. Now I'm different, now I'm singing songs of joy and faith. Willingly I will follow Him. Praise God, He's the lover of my soul. Praise God, He has strengthened me. By His blood I am forgiven. Now
praise God. How my heart is filled to know His army. Very soon I dare see His glorious face. I will live this world of all sin, and there shall be no more. Blessed Jesus, my Lord, Yahweh. Praise God. It's the Lord of my soul. Praise God. He has cleansed me home. By His blood I am forgiven. Now I own my head to heaven. Now my soul shall never say, praise God. Now I live each day on earth just to praise Him. When you feel that stand my mind and fade away. Now I'm facing the blessing with all joy and praise. Believe I will follow you. Praise God, it's the Lord of my soul. Praise God, He has set me before. By His blood I am forgiven. Now my own I live to live. Now my soul shall never see. Praise God, how my heart is filled to know He is coming. Very soon I will see His glorious face. I will live this world of sin, and there shall be no more. Blessed Jesus, my Lord, Yahweh. Praise God. He's the Lord of my soul. Praise God. He has sent me home. By His blood I am forgiven. Now I own my way to heaven. Now my soul shall never say, praise God. Praise God. He's the Lord of my soul. Praise God. He has sent me home. By His blood I am forgiven. Now I own my way to heaven. Now my soul shall never say, praise God. सिंगलेन देसी हत्ता देवनी गीतिका देसी हत्ता देखा സിംഗളത്തിൽ 272 പാട്ട് Sisil pahan matan nangwe pebin jiwa daman mage susum Deva sisil pahan matan nangwe pebin jiwa daman mage susum स्वर्ग प्रेमी पूर्व हदापे स्वर्ग याकरण्य जीविते स्वर्ग प्रेमी पूर्व हदापे स्वर्ग याकरण्य जीविते दिव्य आलिपे स्वर्ग तेजसे मावित वडिन्न स्वामी दिव्यालिते स्वर्ग तेजसे मावित वडिन्न स्वामी पियाननी पापरूपिणा वरिन् उबदे पामुले नदे पियाननी पापरूपिणा वरिन् उबदे पामुले नदे रूपं Nadim bidin devaji iva sakal lovin
Bedum Adil Vale Eva Sakadovin Seni Sarga Premi Purva Hadape Sarga Yakarana Jivite Sarga Premi Purva Hadape Sarga Yakarana Jivite Divyalite Sarga Tejase Avita Varinna Swami Divyalite Sarga Tejase Avita Varinna Swami Piyajani Mula Pune Se Diya Soya Milokate Piyajani Mula Pune Diya Soya Milokate Ima Kuna Nome Toke Devre Sehen Milan Mahadi Ima Kuna Nome Toke Devre Sehen Milan Mahadi Swarga Premi Purva Hadape Swarga Yakarana Jivite Swarga Premi Purva Hadape Swarga Yakarana Jivite Divyalite Swarga Tejase Avita Varinna Swami Divyalite Swarga Tejase Avita Varinna Swami Piyajani Madhave Javair Madhasi Tala Vilayate Piyajani Madhave Javair Madhasi Tala Vilayate Makadama Misam Papadat Abhayma Rande Premai Makadama Misam Papadat Abhayma Rande Premai Swarga Premi Purva Hadape Yakarana Jivite Swarga Premi Purva Hadape Swarga Yakarana Jivite Divyalite Swarga Tejase Avita Varinna Swami Divyalite Swarga Tejase Avita Varinna Swami Piyajani Devulu Vedi Predya Asaya Depolise Piyajani Devulu Vedi Predya Asaya Depolise Devaya Eva Medan Babadavam Mimalovi Desame Devaya Eva Medan Babadavam Mimalovi Desame Swarga Premi Purva Hadape Swarga Yakarana Jivite Swarga Premi Purva Hadape Swarga Yakarana Jivite Divyalite Swarga Tejase Avita Varinna Swami
दिव्य आरती संत तेज से मामित वाहिल स्वामिनी देवलेन देशीय 89 වෙනි ගීතිකාව देशीय 89 தமிழின் 289ஆம் பாட்டு. சரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கினேனே உம்மன்பு எத்தனையோ ஆச்சரியம். சரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கினேனே உம்மன்பு எத்தனையோ ஆச்சரியம். உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன். அன்பே உம்மை நான் சேவித்திடுவேன். உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன். அன்பே உம்மை நான் சேவித்திடுவேன். தினை நன்மையாக மாற்றி தந்தீரே. தீங்கொன்று வாழாது ஆடினீரே. தினை நன்மையாக மாற்றி தந்தீரே. தீங்கொன்று வாழாது ஆடினீரே. கண்ணியில் விழலாம் கண்ணின் பணிப்போ கண்ணியின் மேல் பதித்து காக்கிறேன். கண்ணியில் விழலாம் கண்ணின் பணிப்போ கண்ணியின் மேல் பதித்து காக்கிறேன். சரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கினே உன் அன்பு எத்தனையோ ஆச்சரியம். சரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கினே உன் அன்பு எத்தனையோ ஆச்சரியம். உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன். அன்பே உம்மை நான் சேவித்திடுவேன். உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன். அன்பே உம்மை நான் சேவித்திடுவேன். நீ தேவன் மலையாளும் சூழ்ந்தவனே. நித்தமும் நினைத்து சத்தாவிதவனே. நீ தேவன் மலையாளும் சூழ்ந்தவனே. நித்தமும் நினைத்து சத்தாவிதவனே. பயப்படாதே என்று நினைத்து வாசு கொண்டு அழைத்திரல்லவோ. பயப்படாதே என்று நினைத்து வாசு கொண்டு அழைத்திரல்லவோ. சரோனின் ரோஜாவில் பள்ளத்தாக்கிலே உமந்து எத்தனையோ ஆச்சரியம். சரோனின் ரோஜாவில் பள்ளத்தாக்கிலே உமந்து எத்தனையோ ஆச்சரியம். உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன். அன்பே உம்மை நான் சேவித்திடுவேன். உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன். அன்பே உம்மை நான் சேவித்திடுவேன். சிங்கம் சிங்கமான சாத்தானோ யூதா குதிர சிங்க என்னில் உள்ளதா. சிங்கம் சிங்கமான சாத்தானோ யூதா குதிர சிங்க என்னில் உள்ளதா. போராடுவேன் நான் ஜெயம் பெற்று உம்மை உயர்த்துவேன். பொருளை நின்று போராடுவேன் நான் ஜெயம் பெற்று உம்மை உயர்த்துவேன். சரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கிலே உணர்ந்து எத்தனையோ ஆச்சரியம். சரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கிலே உணர்ந்து எத்தனையோ ஆச்சரியம். உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன். அன்பே உம்மை நான் சேவித்திடுவேன். உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன். அன்பே உம்மை நான் சேவித்திடுவேன். கர்த்தாவே அதனை போல என்று கொப்புயர்த்துவேன். கர்த்தாவே அதனை போல என்று கொப்புயர்த்துவேன். புதுவனையா
සාරෝනි සමල මිනියවද මානෙල මහතු ඔබ ප්‍රේමය විස්මිතා සාරෝනි සමල මිනියවද මානෙල මහතු ඔබ ප්‍රේමය විස්මිතා ඔබට පමණක් වංගාදරේ පියේ ඔබට මම සේවය කරමි ඔබට පමණක් වංගාදරේ පියේ ඔබට මම සේවය කරමි උම්මි මාතරම් නනසෙතෙදුවේ උම්මි ලසෙවෙතෙදුවේ උම්මි මාතරම් නනසෙතෙදුවේ උම්මි ලසෙවෙතෙදුවේ ඔබට පමණක් වංගාදරේ පියේ ඔබට මම සේවය Hallelujah, 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 hallelujah. Yes, Oh, Tibet, the Gator Chief, the Angawadi, Pinwadin, the Swami. Oh, but see the Ulta, but a prayer, but I don't want the very more. They want back to Tibet on the neighborhood. They must be the Haskara. Oh, मैं उद्देश्य विशेष धर्मेट कथा कर विशिष्टवा the काले विशेषमा वालिबरोड बेसिकोंडु तो बगे धर्म जीवित स्वामीनासित सजीवते नुवार वनिरत क्यास विशिष्टवा वालि प्रार्थने कतरगन जीविके मुड़ी ಒಪ್ಪುಕೊಡುವುದಿಲ್ಲ ಅನ್ನುಕೊಂಡು ಬದವತ್ ಲೋಕದಿಂದ ಲೌಕಿಕ ಕಮಟ ಓ ಲೋಕಿ ಪಾಪೆಟ ಆದಿ ಅಮಿ ಆಸವಿಸಿನ ಆಸವಿಸಿನ ಇನ್ನು ಉಲಗತ್ತುಕು ಲಾಗಿಯತ್ತುಕು ನೀವು ವಿರುಂಬಿ ಜೀವಿತ ಕೊಂಡಿರುತ್ತೀರಾ ಒಬ್ಬಟ ದಿನ ಧ್ಯಾನ ಗುಣವದ ಮಿಂತಿವಿನೆ உங்களுக்கு ಒಬ್ಬ ಮಟ ದಿನ ಧ್ಯಾನ ಕುಮಟದ ಮಿಂತಿವಿನೆ எனக்கு கொடுத்திருக்கிறாய் ಬಟ್ ಮಮ್ಮ ಪ್ರೇಮ ಕರವೆ நான் உன்னை நேசிக்கிறேன் ನಾವು ಗದಮ ಕುಮಾರ ಕರವೆ ಸಿದಿನೆ நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் ಓ ಸ್ವಾಮಿ ನಾಸಿಮಿಸಿ ಪ್ರಕಾಶ ಕರ್ಮಿಸಿನವಾ கத்தரை விதமாய் சொல்லிக் கொண்டிருக்கிறார் ಸ್ವಾಮಿ ನಾಸಿಮಿತ್ರರನ್ನು ಪ್ರಸ್ತಾವ ಪ್ರಯೋಜನವ ಕರಗನ್ನ இந்த நேரத்தை கத்தரை விதமாய் திரும்படியாய் எடுத்துக்கொள்ளுங்கள் ತವತ್ ಕಾಲಕ್ಕೆ ನೀಡದೆನ್ನಪಾ இன்னும் காலத்துக்கு விட கொடுக்க வேண்டாம் उनासे की हासिल बारों से की था पवित्र पवित्र कर्मी उनासे की राज्य ने रखने ने भी उनासे क्रिया कर्मी கத்தரை கருத்துக்கு ஒப்பு கொடுக்கிற ஜனங்களை சீக்கிரமாய் அவர் பரிசுத்தமாக்கி அவருடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வர முடிய சீக்கிரமாய் வருகிறார் वे लोग किसी अल्लाह निष्फलाए இந்த உலகத்தில் எல்லாம் वे लोग किसी अल्लाह निष्फलाए वे सब किसी अल्लाह मायावा எல்லாம் மாயா இருக்குது वे लोग किसी अल्लाह मायावा எல்லாம் மாயா இருக்குது अदे उबट पेनी नेत अदे उबट पेनी नेत अदे उबट वे लोग के दिस बला पेनी नेत உலகத்தை பார்த்து ऐनु बांधव इन्ने ऐनु बांधव इन्ने हमनु बट मेदे पेन्न में सिनी बिटा दयु बांधव सिनिने ऐ महंगी मकने तो से हैंगी मकने तो जीवत वाटे உணர்வில்லாமல் ஜீவிக்கிறாய் से विषय की अविसिनवा கத்தரை விதமாய் சொல்லிக் கொண்டிருக்கிறார் अनुकंपा करने में उमगत से उन्नास के सभा उन्नास के सेने में उन्नास का प्रकाश करने सिकवा இரக்கமாய் இந்த ஜனத்துக்கு அவருடைய மந்தையோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் मैं माया पस पस अन्य भा மாயைக்கு பின்னாலே போக வேண்டாம் मैं निष्फल लोग के दिवस उपके सित तबने भा வீணாய் இந்த போறதான இந்த உலகத்துக்கு பின்னாலே இதயத்தை வைக்க வேண்டாம் ඔබගේ ගැලුම් කාර්යයත් ඔබගේ විදුම් කාර්යයත් ඔබගේ ආරක්ෂා කරන දෙවියන් වහන්සේ ඔබගේ දෙවියන් වහන්සේ වහන්සේ உங்களுடைய ரட்சகர் உங்களுடைய பாதுகாக்கிறவர் உங்களுடைய மீட்பர் அவர் தேவனாய் இருக்கிறார் ඔබ උදෙසා උන්වහන්සේගේ ජීවිතය දුන්නා உங்களுக்காக அவருடைய ඔබ ஜீவனை උදෙසා උන්වහන්සේ මේ කුර මරණයට බාර වුණා உங்களுக்காக இந்த கொடூர மரணத்துக்காக මා උදෙසා මාගේ ජීවිතය ඔබට දුන්නේ මේ அவர் எனக்காக உன்னுடைய ஜீவனை கொடுத்தேன் මාගේ අනර්ගලේ මම නුඹ සැවැකුවේ உனக்காக என்னுடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தினேன் මාගේ ලේන ඔබ මිලද ගත්තේ මේ ரத்தத்தினால் உன்னை விலைக்கு නුඹ මාගේ என்னுடையவர் නුඹ මාගේ නුඹ මාගේ නුඹ මාගේ නුඹට අයිතිය நீ எனக்கு சொந்தம்
වඩාම්. ස්වාමීන් වහන්සේ කියනවා මගේ ඈත ගමන් කරන්න එපා. එන්නේ විට දුරමයිනේ ප්‍රයාණික වඩාම්. මට ප්‍රේම කරන්න. එන්නේ නේසි. මවදසා ජීවත් වෙන්න. එනකල් ජීවිතේ. උදෑසන පියාසති මේ 12 වෙනික උන්වහන්සේ ප්‍රකාශ කරන පිළිසිය. කාලේ අරකිවනේ ඔක්කොම ප්‍රිය சொல்லி கொண்டிருக்கிறார். स्वामी
ගෞරව කරන්නේ වේ. අපේ නාමයට මහිමය දෙන්න වේ. ස්වාමීනි praise the Lord. Hallelujah. 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 Prasansale. Mahimaya ve. Gaurav ve. Hallelujah. Yes. Praise the Lord. Amen. Hallelujah. Oh. Yes, praise. Hallelujah. Yes, சகரியா புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்துக்கு என்னை அனுப்பினார். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். For thus says the Lord of hosts, after the glory hath he sent me unto the nations which spoiled you, for he that toucheth you toucheth the apple of his eye. උන්වහන්සේ වචනේ අපිට කතා කරන්න පිණිස යාඥා කරමු. வார்த்தை கூட பேசும்படியா ஜெபம் பண்ணுவோம். Hallelujah. Praise the Lord. සුදුවේ ඔබගේ වචනේ අපිට කතා කරන්න, ඔබගේ වචනේ ස්වාමීන් අප ශක්තිමත් කරන්න, ඔබගේ වචනේ ස්වාමීනි අප ප්‍රාණවත් කරන්න, ඔබගේ අසර වාරක යේසුස් වහන්සේගේ නාමයෙන්. මෙතන ස්වාමීන් වහන්සේ වචනේ අපිට ප්‍රකාශ කරන්නේ කොහොමද? இதற்கு தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? උන්වහන්සේ කියන මාක්‍රිසාද සේනාවල ස්වාමීන් වහන්සේ මෙසේ කියනසේක பிற்பாடு சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது. ගෞරවයේ පැමිණුණායින් පසු උන්වහන්සේ නුඹලාගෙන් කොල්ල කෑ ජාතින් ළඟට මාරිය. එසේක මාක්‍රිසාද නුඹලාට අත ගසන්නා උන්වහන්සේගේ ඇසේ කළු ඉංගිරියාවට අත ගසන්නේය. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்து என்னை அனுப்புகிறார், உங்களை தொடுகிறேன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். මෙතන සඳහන් කරන්නේ උන්වහන්සේගේ ඊශ්‍රායල් උන්වහන්සේ තෝරාගත්ව සෙනග වන ඊශ්‍රායල් සෙනග සම්බන්ධව. இந்த இடத்தில் சொல்லப்படுகிறது தேவனால் தெரிந்து கொடுக்கப்பட்டதான இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து. ඔවුන් වෙත ස්වාමීන් වහන්සේ වචනේ පැමිණ ප්‍රකාශ කරන්නේ කුමක්ද? அவர்களிடத்தில் தேவனுடைய வார்த்தை வந்து என்ன சொல்லுகிறது? නුඹලාට අත ගසන්නා උන්වහන්සේගේ ඇසේ කළු ඉංගිරියාවට අත ගසන්නේ කියලා ප්‍රකාශ කරනවා. உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லப்படுகிறது. එහෙනම් අපද දෙවියන් වහන්සේ ඉදිරියේ ඊශ්‍රායල් සෙනගව උන්වහන්සේගේ සෙනගව දකිනවා. நாங்கள் தேவனுக்கு முன்னதாக இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் ஜனங்களாய் காண்கிறோம். උන්වහන්සේව අදාහ ගැනීම කාරණ කොටගෙන අප ආත්මික ඊශ්‍රායල්ව සිටිනවා. தேவனை நாங்கள் ஆராதிக்கிற போது நாங்கள் ஆவிக்குரிய இஸ்ரவேலாய் காண்கிறோம். ඒ නිසා අප දෙවියන් වහන්සේගේ ඇසේ කළු ඉංගිරියාවට සමාන කරන ස්ථානය මෙතන දකිනවා. எங்களை அவருடைய கண்ணின் மணிக்கு ஒப்பிடப்பட்டு சொல்லப்படுகிறது. අපි දැඩි ආරක්ෂාවක් බොහෝ විට දෙන්නේ අපගේ අවයවයන් අතර විශේෂයෙන්ම ඇසට. நாங்கள் அதிகமான எங்கள் அவயங்களில் அதிகமான பாதுகாப்பு கொடுப்பது எங்களுடைய கண்ணுக்கு. මේ ඇස අප ඇසේ කළු ඉංගිරියාව ළඟින් කිසිම දෙයක් යන්න අඩුතරමේ අපේ අතවත් අපේ ඇඟිල්ලක්වත් යන්න අප ඉඩ නොදෙන තරමටම අප ආරක්ෂා කරනවා. எங்களுடைய கண்மணிக்கு அருகில் எங்களுடைய ஒரு விரலாவது போக நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். ඒ මුළු ජීවිතේම අඳුරු කරන ස්ථානයට පැමිණෙන්න පුළුවන් ඇස අන්ධ වුණොත්. கண் குருடாகினால் முழு ஜீவியமும் கூட இருளாகிற இடத்துக்கு வருகிறது. ඒ නිසා දැඩි ආරක්ෂාවක් ඒ අපගේ ඇසට අපි දෙනු ලබනවා. ஆகையால் அதிகமான பாதுகாப்பு எங்களுடைய கண்களுக்கு கொடுக்கிறோம். එනිසම අපත් දෙවියන් වහන්සේගේ ඇසේ කළු ඉංග්‍රියාවට සමාන කරනවා. ஆகையால் தேவனே அவருடைய கண்ணின் மணிக்கு ஒப்பிடப்படுகிறது. එහෙනම් උන්වහන්සේගේ ඇසක් ලෙස අප දකිනවා නම් அப்படியானால் தேவனுடைய கண்ணாய் நாங்கள் காணப்படுவோமானால் උන්වහන්සේගේ ඇසේ කළු ඉංගිරියාවක් ලෙස අප දකිනවා නම් அவருடைய கண்ணின் மணியைப் போல நாங்கள் காணப்படுவோமானால் අප සම්බන්ධව දෙවියන් වහන්සේ එහෙනම් කොපමණ ආරක්ෂාවක්
දෙනු ලබනවා ඇද්ද? அப்படியானால் எங்களை குறித்து தேவன் எவ்வளவு பாதுகாப்பு கொடுப்பார். එහෙනම් කිසිවෙකුට ලං විය නොහැකි වන ලෙසම උන්වහන්සේ අපව ආරක්ෂා කරනවා ඇද්ද? ஒருவர் எங்களை கிட்டே சேராதபடி அவர் எங்களுக்கு பாதுகாப்பு தருகிறார். උන්වහන්සේගේ ඇසේ කළු ඉංග්‍රියාව ලෙස අප සිටින නිසා. அவருடைய கண்ணின் மணியாய் இருப்பதினால் ඒ නිසා ශරීරයේ දකින්න විශේෂිතම අවයවය ලෙස ඇස දකිනවා. சரீரத்தில் காண்கிற விசேஷமான அவயமாய் கண் காணப்படுகிறது. ඒ නිසා යම් කෙනෙක් මේ ඇසට අතගසන පිණිස ක්‍රියා කරනවා නම් ஒருவர் இந்த கண்மணியை தொட கிரியை செய்வாரானால் උන්වහන්සේගේ සෙනඟට විරුද්ධව නැගී සිට ක්‍රියා කරනවා නම් தேவனுடைய ஜனத்துக்கு விரோதமாய் எழும்பி கிரியை செய்வாரானால் ඒනම් ක්‍රියා කරන්නේ අතගසන්නේ කුමට හා කාට විරුද්ධවද? அப்படியானால் கிரி தொடுவது உங்களுக்கு யாருக்கு விரோதமாக? දෙවියන් වහන්සේගේ ඇසේ කළු ඉංග්‍රියාවට විරුද්ධවයි. தேவனுடைய கண்ணின் மணிக்கு விரோதமாக. ඒ නිසා යම් කෙනෙක් යමකට අතගසනවාද ඒ අතගසන්නේ උන්වහන්සේ කළු ඉංග්‍රියාවට විරුද්ධවයි. ஒருவர் ஒரு காரியத்தை தொட்டால் அது தேவனுடைய கண்ணின் மணிக்கு விரோதமாக இருக்கிறது. එහෙනම් දෙවියන් වහන්සේගේ ඇසේ කළු ඉංග්‍රියාව ලෙස අප සිටින නිසා நாங்கள் தேவனுடைய கண்ணின் மணியாய் இருப்பதின் நிமித்தமாக ශරීරයේ ඇස ඉතාමත්ම විශේෂිත අවයවක් ලෙස දකිනාසේම சரீரத்தில் விசேஷமான அவயம் கண்ணாய் காணப்படுவதால் එහෙනම් අපි උන්වහන්සේගේ ඇස නම් අපි උන්වහන්සේ ඉදිරි විශේෂිත සෙනඟක් නොව අති විශේෂිත සෙනඟක් ලෙස දකිනවා. அப்படியானால் நாங்கள் தேவனுக்கு முன்பதாக விசேஷித்தமான ஜனங்கள் அதிக விசேஷமுள்ள ஜனங்களாய் காணப்படுகிறோம். ඒ නිසා අප දෙවියන් වහන්සේ ඉදිරි අති විශේෂිත සෙනඟක්ව සිටිනවා. தேவனுக்கு முன்பதாக மகா விசேஷமான ஜனங்களாய் காணப்படுகிறோம். උන්වහන්සේගේ ශරීරයේ අපි විශේෂිත අවයවයක් ලෙස දකිනවා. தேவனுக்கு முன்பதாக தேவனுக்கு விசேஷமான அவயமாய் காணப்படுகிறது. යමෙක් විසින් උන්වහන්සේගේ සෙනඟට අතගසන්නේද ඒ සෙනඟට අතගසනවා නම් උන් අතගසන්නේ ක්‍රියා කරන්නේ උන්වහන්සේගේ කළු ඇසේ කළු ඉංග්‍රියාවට විරුද්ධවයි. ஒருவர் தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாய் அவர் தொடுவாரானால் அவர் தொடுவது தேவனுடைய கண்ணின் மணிக்கு விரோதமாகவே. දෙවියන් වහන්සේට අපි අති විශේෂිතව නිසා තමයි நாங்கள் தேவனுக்கு அதிவிசமாக விசேஷித்தமானவர்களானபடியால் උන්වහන්සේ අප උදෙසා අප විසින් දැරිතු දඬුවම උන්වහන්සේ පිට ගයන උන්වහන්සේ ක්‍රියා කරේ. ஆகையால் நாங்கள் பெற வேண்டியதான தண்டனை அவர் மேல் அவர் பெற்று அவர் எங்களுக்காக கிரியை செய்தார். උන්වහන්සේගේ අනර්ගලේ අප උදෙසා වැగిරෙවි. அவருடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தை எங்களுக்காக சிந்தினார். ඒ නිසා අප මිලදී ගත්තේ උන්වහන්සේගේ අනර්ගලේ කාරණ කොටගෙන. அவருடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தினால் எங்களை கிரியம் கொடுத்து மீட்டுக் ඒ නිසා கொண்டார். දෙවියන් වහන්සේගේ උන්වහන්සේගේ අනර්ගලේ අප උදෙසා වගුරු ලැබුවා. අන්තිමලේ බිඳුව දක්වාම හලනු ලැබුවා. அவருடைய வெளியேறப்பட்ட சொட்டு இரத்தத்தையும் எங்களுக்காகவே சிந்தினார். ඒ නිසා පළවෙනි පේතෘස් 2:9 ප්‍රකාශ කරන විදියට ஆகையால் முதலாம் பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்லப்படுவது போல අපෝ මිල කලේ උන්වහන්සේගේ ලේ වලටයි. அவருடைய கிரியை கொடுத்தது அவருடைய இரத்தத்துக்காகவே. නමුත් අන්ධකාරයෙන් තමන්ගේ විශ්වවත් ආලෝකයට නුඹලා කැඳවාගත් තැනන් වහන්සේගේ උත්කෘෂ්ඨතාවයන් දක්වන පිණිස නුඹලා වනාහි තෝරාගත් වංශයද රාජකීය පූජකයෝද ශුද්ධ ජාතියක්ද දෙවනාන්සේ සන්තක සෙනගක්ද වන්නෝවිය. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் පළවෙනි පරිච්ඡේදයේ 19 ඉඳලා කැලලක්වත් පළුද්දක්වත් නැති බැටළු පැටුවකගේ ලේ වැනි වූ ක්‍රිස්තුස් වහන්සේගේ අනර්ගලය කරුණ කොටගෙන බව නුඹලා දන්නෝවිය. ලෝකයේ මැවීමට පළමුවෙන් නියම කරනු ලැබූ උන්වහන්සේව මළුන්ගේ නැගිටුවා උන්වහන්සේට මහිමය දුන්නා වූ දෙවනාන්සේ කෙරෙහි උන්වහන්සේ කරුණ කොටගෙන අදන්නව නුඹලා උදෙසා குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். But with the precious blood of Christ, as of a lamb without blemish and without spot, who verily was foreordained before the foundation of the world, but was manifest in this last time for you, who by him do believe in God, that raised him up from the dead and gave him glory, that your faith and hope might be in God. අපි දන්නවා දෙයක වටිනාකම
අප නොයෙකුත් ආකාරයෙන් තක්සේරු කරනවා. ஒரு வீட்டில் வெளியேறப்பெற்ற காரியங்களால் செய்யப்படுகிறது. ඒ වටිනාකම නොයෙකුත් දේවල් තුලින් අප විශේෂයෙන් මුදලෙන් වගේම වෙනත් දේවලින්ද අපි ඒකේ වටිනාකම තක්සේරු කරන ලබනවා. அதில் ஒரு வெளியேறப்பெற்ற ஒரு பொருளை பணத்தினால் அது வேறு ஒரு பொருளினால் அது வெளியேறப்பெற்றதாக செய்யப்படுகிறது. ඒකේ වටිනාකම වැඩි නම් ඒකේ අගයත් වැඩි. அது விலை அதிகமாக இருக்குமானால் அதன் வெளியேறப்பெற்ற தன்மை அதிகமாக இருக்கும். ගෙවිය යුතු මිලයත් වැඩිව තිබෙනවා. அது கொடுக்க வேண்டியதான கிரயம் அதிகமாக இருக்கும். ඒ නිසා උන්වහන්සේගේ අනර්ග ලේවලින් තමයි අපු මිලදී ගත්තේ. ஆகையால் அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் எங்களுக்கு கிரியம் கொடுத்து மீட்டுக்கொண்டார். ඒ නිසා අපු මිලකලේ උන්වහන්සේගේ අනර්ග ලේවලට. எங்களை கிரியம் கொண்டது அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தை சிந்தி. අප උන්වහන්සේ ඉදිරියේ එසේනම් අති විශේෂිත සෙනගක් නොවේද? அப்படியானால் தேவனுக்கு உண்மைதான் நாங்கள் விசேஷமான ஜனங்கள் அல்லவா? ඒ නිසා උන්වහන්සේ ලේවල තමයි මනුෂ්‍යයාගේ ජීවනයේ තිබෙන්නේ. ஆகையால் அவருடைய இரத்தத்தில் தான் மனிதனுடைய ஜீவன் காணப்படுகிறது. ශරීරයේ ජීවනයේ තියෙන ලේවලයි. சரீரத்தில் ஜீவன் இருப்பது இரத்தத்துக்கூடாக. ඒ නිසා උන්වහන්සේගේ ජීවනය අපි. ஆகையால் தேவனுடைய ஜீவன் நாங்களா இருக்கிறோம். ඒ ලේ අප උදෙසා මිල කරා. அப்படியே ஆகையால் அவருடைய இரத்தத்தை எங்களுக்காக கிரயம் கொடுத்தார். උන්වහන්සේගේ ජීවනයට අප සමාන කරා. அவருடைய ஜீவனுக்கு எங்களை ஒப்பிட செய்தார். උන්වහන්සේගේ ඇසේ කළු ඉංගිරියාවට අප සමාන කරනවා. அவருடைய கண்ணின் மணிக்கு எங்களை ஒப்பிட்டார். ඒ නිසා දෙවියන් වහන්සේ ඉදිරියේ අප අති විශේෂිත සෙනගක්ව සිටිනවා. ஆகையால் தேவனுக்கு முன்பதாக நாங்கள் அதிக விசேஷமுள்ள ஜனங்களாய் காணப்படுகிறோம். ඒ නිසා උන්වහන්සේට හැම කෙනෙක්ම අති විශේෂයි. ஆகையால் தேவனுக்கு முன்பதாக ஒவ்வொருவருமே அதிக விசேஷமுள்ள ஜனங்களாய் காணப்படுகிறோம். ඔබ කිසි කෙනෙක් මේ ස්ථානට අහම්බෙන් පැමිණියේ නැහැ. நீங்கள் ஒருவரும் இந்த இடத்தில் சும்மாய் வரவில்லை. කිසි කෙනෙක් උන්වහන්සේට සැබවින්ම අති විශේෂිත කෙනෙක් බවට සිටිනවා. நீங்கள் ஒவ்வொருவரும் அதிக விசேஷமுள்ள ஜனங்களாய் தேவனுக்கு முன்பதாக காணப்படுகிறோம். ඒ නිසා දෙවියන් වහන්සේ හැම දිනකටම එක හා සමානව එක ආකාරයෙන් ක්‍රියා කරන දෙවියන් වහන්සේ. ஆகையால் தேவன் ஒவ்வொருவருக்கு ஒரே விதமாகவே கிரியை செய்கிறார். ඒ නිසා දෙවියන් වහන්සේ ක්‍රියා කරන හැම මොහොතකමදීම උන්වහන්සේ ක්‍රියා කරන්නේ පක්ෂපාතීව නෙමෙයි. அவர் கிரியை செய்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் பட்சபாதம் பார்த்து கிரியை செய்வதில்லை. ඒ නිසා උන්වහන්සේ අපක්ෂපාතීව උන්වහන්සේ සෑම කෙනෙක්ම දෙවියන් වහන්සේට අති විශේෂිත කෙනෙක් හැටියට දෙවියන් වහන්සේ ක්‍රියා කරමින් සිටිනවා. ஆகையால் ஒவ்வொருவரும் அதே விசேஷமுள்ள ஜனங்களாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ඒ නිසා ප්‍රේසෙනගෙන අප දෙවියන් වහන්සේගේ ඇසක් ලෙස දකිනවා. ஆர்மையான ஜனங்களே நாங்கள் தேவனுக்கு முன்பதாக கண்ணாய் காணப்படுகிறோம். උන්වහන්සේගේ ඇසේ කළු ඉංගිරියාව ලෙස දකිනවා. அவருடைய கண்ணின் மணியாய் காணப்படுகிறோம். ඒ නිසා උන්වහන්සේගේ ඇසක් ලෙස අප ජීවත් වන්න නම් தேவனுடைய கண்ணாய் நாங்கள் ஜீவிக்க வேண்டுமானால் අප තුලින් දෙවියන් වහන්සේ බලාපොරොත්තු වන්නේ මොනවාද? எங்களுக்குள் தேவன் எதை எதிர்பார்க்கிறார்? ඒ අයට ඒ ආකාරයෙන් ජීවත් වෙන අයට තමයි උන්වහන්සේගේ ඇසක් ක්‍රියා උන්වහන්සේ ඉදිරියේ ප්‍රකාශ කරන්න පුළුවන්. அப்படியான ஜீவியம் ஜீவிக்கிறவர்களையே அவருடைய கண்மணி என்று சொல்லப்படுகிறது. ඒ නිසා ඒ අයට අතගසන්නේ නම් උන්වහන්සේගේ කැලු ඉංගිරියාවට අතගසන්නේ ලෙස දකිනවා ඇති. அவர்களை தொடும்போது அவருடைய கண்ணின் மணிக்கு தொடுவதை குறித்து சொல்லப்படுகிறது. ඒ නිසා ස්වාමීන් වහන්සේ ඉදිරියේ අප උන්වහන්සේගේ ඇසේ කළු ඉංගිරියාව ලෙස දකින්න නම් ஆகையால் தேவனுக்கு முன்பதாக நாங்கள் கண்ணின் மணி போல காணப்படுவோமானால் අප දෙවියන් වහන්සේ ඉදිරියේ උන්වහන්සේ ඉදිරියේ කෙසේ පෙනී සිටිය යුතුද? அப்படியானால் நாங்கள் தேவனுக்கு முன்பதாக எவ்வாறு காணப்பட வேண்டும்? උන්වහන්සේගේ ඇස ගැන කතා කරනවා නම් அவருடைய கண்ணை குறித்து பேசுவோமானால் දේ වචනේ හබක්කුක් පොතේ ප්‍රකාශ කරනවා. தேவனுடைய வார்த்தையில் ஆபக்கு புத்தகத்தில் சொல்லப்படுகிறது. 1:13 කියනවා. முதலாம் அதிகாரம் 13ஆம் வசனம். தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே. பின்னை துரோகிகளே நீர் நோக்கி கொண்டிருக்கிறது என்ன? துன்மார்க்கன் தன்னை பார்க்கிலும் நீதிமானை விழுங்கும் போது நீர் மௌனமாய் இருக்கிறது என்ன? නපුර බලන්ට බැරි තරම් පවිත්‍ර ඇස් ඇත්තා වූ හිංසාව බලා සිටියට නොහැකි වූ ඔබ වහන්සේ ද්‍රෝහීන් දෙස බලා සිටින්නේත් දුෂ්ටයා තමාට වඩා ධර්මිෂ්ඨ තැනැත්තා නාස්ති කරන කල ඔබ නිශ්ශබ්දව සිටින්නේත්. මෙතන කියනවා නපුර බලන්න බැරි තරම් පවිත්‍ර ඇස් ඇත්තා වූ. இந்த இடத்தில் சொல்லப்படுகிறது தீமையை காணாத சுத்த கண்ணன். එහෙනම් උන්වහන්සේගේ ඇස නපුර බලන්න නොහැකි පවිත්‍රව තිබෙනවා. தீமையை பார்க்க கூடாத பார்க்க மாட்டாத சுத்த கண்ணாய் அவர் காணப்படுகிறார். උන්වහන්සේගේ ඇසක් සහ ඇසේ කලුංගිරියාව ලෙස අප දකින්න ලබන්න නම් நாங்கள் அவருடைய கண்ணின் வழியாய் காணப்படுவோமானால் අප පවිත්‍ර ඇස් ඇත්තව පවිත්‍ර ජීවිතයක් ගත කරන්නව අය හැටියට දැකිය යුතුයි. நாங்கள் ஒரு சுத்தமான சுத்தமான ஒரு ஜீவியம் ஜீவிக்க வேண்டும். අපවිත්‍ර වූ දේ අපගේ ජීවිතයේ දැකිය නොහිතුයි. அசுத்தமான காரியங்கள் எங்களுடைய ஜீவியத்தில் காணப்படக்கூடாது. ඒ අයට පමණයි එසේ ප්‍රකාශ කළ හැකි වෙන්නේ. அப்படிப்பட்டவர்களுக்கு மாத்திரமே அவ்வாறு கிரியை செய்ய முடியும். උන්වහන්සේගේ ඇසක් ලෙස සිටිනවා යන ඇසේ කලුංගිරියාව ලෙස තමා සිටිනවා යන්න
ප්‍රකාශ කළ හැක්කේ ඕට පමණයි. அவருடைய கண்ணின் மணியா இருக்கிற அவருடைய கண்ணா இருக்கிறேன் என்று அவர்களுக்கு மாத்திரமே சொல்ல முடியும். දෙවියන් වහන්සේ අනුගමනය කරන්න පුළුවන්. தேவனை பின்பற்றலாம், යාඥා කරන්න පුළුවන්. ஜெபிக்கலாம், දෙවියන් වහන්සේ තුළ බොහෝ දේ කරන්න පුළුවන්. தேவனுக்கு அநேக காரியங்களை செய்யலாம். නමුත් උන්වහන්සේගේ ඇසේ කළුවෙන් ගියා ලෙස ඔබ දකිනු ලබන්න නම් தேவனுடைய கண்ணின் மணியாய் காணப்பட வேண்டுமானால் පවිත්‍ර සිතක් ජීවිතයක් දැකිය යුතුයි. ஒரு சுத்தமான இருதயம் ஜீவியம் காணப்பட வேண்டும். උන්වහන්සේගේ මාලිගාවේ අවට විවස්ථාව සුද්ධකමයි. தேவனுடைய ஆலயத்துக்கு சுற்றி இருப்பதே பிரமாணங்கள். ඒ නිසා දෙවියන් වහන්සේ සුද්ධව සිටිනවා. ஆகையால் தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார். ඒ නිසා උන්වහන්සේ සුද්ධව සිටින බැවින් அவர் பரிசுத்தராய் இருக்கிறபடியால் උන්වහන්සේගේ සෙනගද தேவனுடைய ஜனங்களும் කෙසේ සිටිය යුතුද? அவ்வாறு இருக்க வேண்டுமா? පළවෙනි පේතෘස් 1:15 ඉඳලා 14 ප්‍රකාශ කරනවා. முதலாம் பேதுரு 5ஆம் அதிகாரம் 15 வசனத்தில் சொல்லப்படுகிறது. නුඹලා කැඳවා වූ තැනන් වහන්සේ ශුද්ධව සිටිනාක් මෙන් නුඹලාත් නුඹලාගේ මුළු හැසිරීමේදී ශුද්ධව සිටපල්ලා. මක් නිසාද මා ශුද්ධව සිටින හේයින් නුඹලාත් ශුද්ධව සිටිය යුතු යයි ලියා තිබේ. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. But as he which hath called you is holy, so be holy in all manner of conversation, because it is written, Be ye holy, for I am holy. නුඹලාගේ සියලු හැසිරීමේදී සුද්ධව සිටිය යුතුයි. உங்களுடைய எல்லா நடக்கைகளிலும் பரிசுத்தராயிருங்கள். සියලු හැසිරීම කොහොම අපගේ ජීවිතය අප ගත කරන හැම මොහොතක් පාසාවම අප හැම ක්‍රියා කරන මොහොතක්ම අප සුද්ධව ක්‍රියා කළ යුතුයි. எங்களுடைய எல்லா கிரியிலும் எல்லா நேரங்களிலும் பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். අපගේ වචන, අපගේ සිතවිලි, අපගේ බැල්ම, අප අසන දේ, අපි කතා කරන දේ, අප ක්‍රියා කරන දේ මේ සියල්ල මුළු හැසිරීමේදී සුද්ධව දැකිය යුතුයි. எங்களுடைய பார்வைகள், கிரியைகள், நடக்கைகள் எல்லாவற்றிலுமே பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். එනිසා දෙවියන් වහන්සේ බලාපොරොත්තු වෙනවා සුද්ධ වූ ජීවිතයක් අප ගත කළ යුතුයි. ஆகையால் தேவன் எதிர்பார்க்கிறதான ஒரு பரிசுத்த ஜீவியம் ஜீவிக்க வேண்டும். උන්වහන්සේ බලාපොරොත්තු සුද්ධ ජීවිතය අපට ආරක්ෂා කරගන්න නම් தேவன் எதிர்பார்க்கிறதான ஒரு பரிசுத்த ஜீவியத்தை பாதுகாக்க வேண்டுமானால் අප උන්වහන්සේට වඩා ප්‍රේම කරන අන්‍ය රූප අප තුළ නොතිබිය යුතුයි. தேவனை பார்க்கிலும் அதிகமாய் நேசிக்கிற அந்நிய சுரூபங்கள் எங்களுடைய ஜீவியத்தில் காணப்படக்கூடாது. උන්වහන්සේට වඩා මුල් තැන දෙන දේවල් අපගේ ජීවිතේ නොතිබිය යුතුයි. தேவனை பார்க்கிற முதலிடம் கொடுக்கிறதான காரியங்கள் எங்களுடைய ஜீவியத்தில் காணப்படக்கூடாது. අපි ලෝකෙටත් ලෝකේ තිබෙන දේවල්ටත් අපි ආසා නොවිය යුතුයි. අපගේ ශරීරයට ඉඩ නොදිය යුතුයි. உலகத்தில் உள்ள திரு காரியங்களை நாங்கள் வாஞ்சிக்க கூடாது. அதில் எங்களுடைய சரீரத்தில் இடம் கொடுக்க கூடாது. පළවෙනි යොහන් 2:15 ප්‍රකාශ කරන විදිහට ලෝකයට යමේ ප්‍රේම කරනවා දෙවියන් වහන්සේට ප්‍රේම කළ නොහැකි. முதலாம் யோவான் 15ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது உலகத்தில் உள்ள சில காரியங்களை நேசிக்க வேண்டாம். ඒ නිසා ලෝකෙන් අපිට පිරිනමන්නේ මොනවාද? உலகத்தில் கொள்வது என்ன? ලෝකයේ ලෞකික දේවල් තුල තිබෙන්නේ කුමක්ද? உலகத்தில் இருக்கிறதான லௌகிக காரியங்கள் என்ன? ඇස්වල තෘෂ්ණාව, கண்களின் இச்சை, මාංශයේ තෘෂ්ණාව, ஜீவனத்தின் பெருமை, ජීවිත මාංශයේ තෘෂ්ණාව, மாம்சத்தின் இச்சை, ජීවිතය අහංකාරකම. ஜீவத்தின் பெருமை. මේ දේවල් තමයි අපිට ලෝකයෙන් පිරිනමන්නේ. இந்த காரியங்கள் தான் உலகத்தில் காணப்படுகிறது. ඒ නිසා ඔබ දෙවියන් වහන්සේට වඩා මුල් තැන දෙන දේවල් ප්‍රේම කරන දේවල් කුමන ආකාරයෙන් තිබෙනවද? ඒ ලෙසම ඔබගේ ජීවිතේ මෙන්න මේ කාරණා තුන ක්‍රියා කරන්න. இவ்வாறு உலகத்தில் உங்களுக்கு அன்பு கூறக்கான என்னென்ன காரியங்கள் இருக்கிறோ அது இவ்வாறு காணப்பட வேண்டும். ඒ නිසා ඇස්වල තෘෂ්ණාව, මාංශයේ තෘෂ්ණාව, ජීවිත අහංකාරකම ඒ පසුපසම පැවෙන්නේ නැති. கண்களின் மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையும் இது உங்களை பின்தொடர்ந்து வரும். ඒ නිසා අප උන්වහන්සේ ඉදිරියේ පවිත්‍ර වූ ජීවිතයක් ගත කරන පිණිස අපගේ ජීවිතය නිතරම බාර කළ යුතුයි. ஆகையால் தேவனுக்கு முன்பதாக ஒரு பரிசுத்தமான ஜீவியம் ஜீவிக்கும்படியா அவருடைய ஒப்பு கொடுக்க வேண்டும். අප අපවිත්‍රව සිටිනවා නම්, நாங்கள் அசுத்தமாய் இருப்போமானால், අපගේ ඇස අපවිත්‍රව තිබෙනවා නම්, எங்களுடைய கண் அசுத்தமாய் இருக்குமானால், අපගේ සිත අපවිත්‍රව තිබෙනවා නම්, எங்களுடைய இருதயம் அசுத்தமாய் இருக்குமானால், අප සියල්ලම දකින්නේ අපවිත්‍ර විදියටයි. நாங்கள் எல்லாவற்றையும் காண்பது அசுத்தமாகவே. අප සියල්ල දේම යහපත බව දකින්නේ අපවිත්‍ර විදියටයි. நாங்கள் நன்மையான எல்லா காரியங்களை காண்பது அசுத்தமாய். අනිසා තීතස් පොතේ 1:15 කියන්නේ சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாய் இருக்கும், அசுத்தமுள்ளவர்களுக்கும் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது. அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாயிருக்கும். අපවිත්‍ර එක්කිනාට සමහරට යහපත් වචනයක් කතා කරත් அசுத்தமாய் இருக்கிறவருக்கு ஒரு நல்ல பேச்சை பேசினால் ඔහුගේ සිතවිලි සහ මනස අපවිත්‍රව තිබෙන නිසා அவருடைய இருதயமும் அசுத்தமாய் இருக்கிறபடியா ඒ කතා කළ යහපත් වචනේ පවා ඌට අපවිත්‍ර ලෙස තමයි සිතවිල්ල පැමිණෙන්නේ. பேசுகிறதான அவருடைய வார்த்தையும் கூட அது அசுத்தமாகவே அவருக்கு காணப்படும்.
මක් නිසාද සතුට පත් වී තිබෙන්නේ? ஏன் அவ்வாறு காணப்படுகிறது? සිතේ තිබෙන අපවිත්‍රකම නිසායි. இருதயத்தில் இருக்கிற அசுத்தத்தின் நிமித்தமாக. අර වචනෙට කියනවා කොළ කණ්ණාඩියක් දැම්මනම් ඔක්කොම පේන්නේ කොළ පාටට. வார்த்தையில் சொல்லப்படுகிறது ஒரு பச்சை கண்ணாடியை போட்டால் எல்லாம் பச்சையாகவே தெரியும். එලෙසම අපගේ ඇස අපවිත්‍රව තිබෙනවා නම් අපගේ සිත අපවිත්‍රව තිබෙනවා கண் නම් அசுத்தமாய் இருக்குமானால் எங்களுடைய இருதயம் அசுத்தமாய் இருக்கும். යහපත වෙන්න පුළුවන්. அது நன்மையா இருக்கலாம். ඒකත් දකින්නේ අපවිත්‍ර විදියටයි. அதை காண்பதும் தீமையான යහපත් වචනයක් වෙන්න පුළුවන්. நன்மையான வார்த்தையா இருக்கலாம். ඒකත් සිතන්නේ අපවිත්‍ර විදියටයි. அதை நினைப்பது அசுத்தமான இருதயத்தோடு. ඒ හේතුව අපගේ සිත අපගේ සිතවිලි නපුරව තිබෙනවා අපවිත්‍රව තිබෙන නිසා. அதே காரணம் என்னவென்றால் எங்களுடைய இருதயம் எங்களுடைய சிந்தை பொல்லாததாய் அசுத்தமாய் காணப்படுவதனால். ඒ නිසා මෙතන කියන්නේ අපවිත්‍රයට සියලු දේම අපවිත්‍රය. அசுத்தமாய் இருக்கிறவனுக்கு எல்லாமே சகலமும் அசுத்தமாய் காணப்படும். කිලුට නොයදලිකාරු අයට කිසිවක් පවිත්‍ර නැත. அவிசுவாசம் உள்ளவர்களுக்கு சுத்தமாய் இராத அவர்களுடைய பக்தி எல்லாருக்கும் அசுத்தமாய் இருக்கும். ඇයි හේතුව? காரணம் என்ன? ඔවුන්ගේ සිහියත් හෘද සාක්ෂියත් කිලුටුව තිබේ. அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாய் இருக்கிறது. ඒ නිසා අපගේ හෘද සාක්ෂිය කිලුටුව අපවිත්‍රව තිබෙනවා නම් எங்களுடைய மனசாட்சி அசுத்தமாய் இருக்குமானால் අප සැබවින්ම දකින අසන සියලු දේම යහපත් වචනයක් වුවත් යහපත් ක්‍රියාවක් වුණත් ඒ දකින්නේ අපවිත්‍ර විදියටයි නපුරු විදියට. நாங்கள் காண்கிற பார்க்கிற நன்மையான வார்த்தையா இருந்தாலும் அதெல்லாம் தீமையான காரியமாகவே காணப்படும். ඒ නිසා දෙවියන් වහන්සේ තුළ බලාපොරොත්තු වෙන ඒ සුද්ධ වූ ජීවිතය සුද්ධකම අප ආරක්ෂා කරගන්න නම් ஆகையால் தேவன் எதிர்பார்க்கிறதான அந்த பரிசுத்தத்தை பாதுகாக்க வேண்டுமானால் අප තුළ ක්‍රියා කරන අන්‍ය රූප වලට අප ඉඩ නොදිය යුතුයි. எங்களுக்குள் காணப்படுகிறதான அந்நிய சுரூபங்களுக்கு நாங்கள் இடம் கொடுக்க கூடாது. දෙවියන් වහන්සේට වඩා ප්‍රේම කරන දේවල් අපගේ සිතේ සිත ගැඹුරේ නොතිබිය යුතුයි. தேவனை பார்க்கிலும் அதிகமாய் நேசிக்கிறதான காரியங்கள் எங்களுடைய இதயத்தின் ஆழத்தில் காணப்படக்கூடாது. උන්වහන්සේ කැමැත්ත කරන මිනිස උන්වහන්සේට කිය අප වෙන් විය යුතුයි. தேவனுக்காக சித்தம் செய்யும்படியா எங்களை வேறு பிரித்துக் கொள்ள வேண்டும். උන්වහන්සේට ප්‍රියවන්නා වූ ජීවිතයක් ගත කරන පිණිස උන්වහන්සේ කැමැතුල ස්ථිරව රැඳී සිටින මිනිස අප අපව වෙන් කරගත යුතුයි. தேவனுக்கு பிரியமான ஒரு ஜீவியம் ஜீவிக்கும்படியா தேவனுடைய சித்தம் செய்யும்படியா எங்களை வேறு பிரித்துக் கொள்ள வேண்டும். ඒ නිසා මේ සියල්ල හැමෙදී අපට අවශ්‍ය වන්නේ දේව බයයි. இதை எல்லாவற்றையும் செய்வதற்கு எங்களுக்கு தேவையானது தேவ பயம். දේව බය නම් නපුරෙන් වෙන්වීමයි. தேவ பயம் தான் எங்களை வேறு பிரிக்கிறது. ඒ නිසා සැබෑම අපව නපුරෙන් අප වෙන් කරගන්න ස්ථානයේ සිටින අපේ දේව බය තිබුණොත් පමණයි. தீமையிலிருந்து எங்களை வேறு பிரிப்பது நாங்கள் தேவனுக்கு பயப்படுறதான பயத்தின் நிமித்தமாக. ඒ නිසා අප බය විය යුත්තේ අපගේ ආත්ම ශරීරය නිරේ හෙලන්න පුළුවන් තැනන් වහන්සේටමයි. ஆகையால் நாங்கள் பயப்பட வேண்டும் எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை நகரத்துக்கு கொண்டு போறதான தேவனுக்கு. ඒ නිසා සුද්ධකම අපට සම්පූර්ණ කරන්න නම් දේව බය අවශ්‍යයි. பரிசுத்தத்தை பூர்ணப்படுத்த வேண்டுமானால் எங்களுக்கு தேவ பயம் தேவையா இருக்கிறது. ඒ නිසා දෙවෙනි කොරින්තු 7 ප්‍රකාශ කරන්නේ. ஆகையால் 2 கொரிந்தியர் 7 වසනத்தில் சொல்லப்படுகிறது. එබැවින් ප්‍රේමවන්තියනි මේ පොරොන්දු අපිට තිබෙන නිසා මාංශයේද ආත්මයේද සියලු කිලුටුකම් වලින් අපම පවිත්‍ර කර ගනිමින් දෙවනාංශ කෙරේ බයෙන් යුක්තව සුද්ධකම සම්පූර්ණ කර ගනිමු. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாவதில் தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம். Having therefore these promises, dearly beloved, let us cleanse ourselves from all filthiness of the flesh and spirit, perfecting holiness in the fear of God. මානසික ආත්මෙන් සියලු කිලුටුකම් වලින් අප පවිත්‍ර කරගනිමින් දෙවියන් වහන්සේ කෙරෙහි බයෙන් යුක්තව තමයි සුද්ධකම සම්පූර්ණ කරගත හැකි වෙන්නේ. ஆகையால் மாம்சத்திலும் ஆவியிலும் உள்ளான எல்லா அசுசிலையும் நீங்கள் நம்மை சுத்தத்துக்காக எங்களை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். අප බලන දේ, අප සිතන දේ, අප කතා කරන දේ සම්බන්ධයෙන් අප කෙසේ ක්‍රියා කරනවද? நாங்கள் பார்க்கிறதே, நாங்கள் சிந்திக்கிறதே, நாங்கள் எவ்வாறு கிரியை செய்கிறோம். ඒ නිසා අප දෙවියන් වහන්සේ බලාපොරොත්තු වන ජීවිතය අප බාර වෙනවද? நாங்கள் தேவனை பார்க்கிறதான ஜீவியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோமா? නොයෙකුත් දේවල් අපගේ ඇස් වලට ගැටෙමින් තිබෙනවා. அநேக காரியங்கள் எங்களுடைய கண்களில் விழப்பட்டிருக்கிறது. නොයෙකුත් දේ අපිට කිරීමට උන්වහන්සේ ඉදිරියේ අපිට නිදහස තිබෙනවා. நிறைய காரியங்கள் நாங்கள் செய்வதற்கு எங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கிறது. අපිට දී තිබෙන නිදහස අප ප්‍රයෝජනවත් ක්‍රියා කරන්නේ කෙසේද? நான் எங்களுக்கு எடுக்கிறதான சுதந்திரத்தை நாங்கள் எவ்வாறு நாங்கள் கிரியை செய்கிறோம்? කවුරුත් දකින්නේ නැහැ කියා, කවුරුත් අසංසිඳෙන්නේ නැහැ කියා අප ක්‍රියා කරමින් සිටිනවා. நாங்கள் யாரும் பார்க்கவில்லை, யாரும் கேட்கவில்லை என்று கிரியை செய்கிறோமா? නමුත්
බලා සිටින දෙදෙනෙක් සිටිනවා. ஆனாலும் 2 பேர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். තුන් දෙනෙක් සිටිනවා. 3 பேர் இருக்கிறார்கள். දේවදූතයෝ බලා සිටිනවා. தேவ தூதர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். යක්ෂයා බලාගෙන ඉන්නවා. பிசாசு பார்த்து கொண்டிருக்கிறார். දෙවියන් වහන්සේ බලාගෙන සිටිනවා. தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ සියල්ල අප ගැන බලාගෙන සිටිනවා. எல்லாவற்றையுமே தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். කිසිම දෙයකින් අපට සැඟවෙන්න නොහැකි. ஒன்றுமே தேவன் மறைக்கப்பட ඒ முடியாது. නිසා අපගේ සිතන සිතවිල්ලක් පමා උන්වහන්සේ දැන සිටිනවා. எங்களை சிந்திக்கிறதான சிந்தையும் கூட தேவன் அறிந்திருக்கிறார். ඒ නිසා දෙවියන් වහන්සේට බය වෙනවා. බය අපට අත්‍යවශ්‍යයි. එවිට පමණයි උන්වහන්සේ බලාපොරොත්තු සුද්ධකම ආරක්ෂා කරගත හැකි වෙන්නේ. ஆகையால் தேவனுக்கு பயப்படுறதான பயம் எங்களுக்கு தேவையா இருக்கிறது. அப்பொழுதுதான் பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொள்ளலாம். ඒ නිසා දෙවියන් වහන්සේගේ ඇසේ කළු ඉංග්‍රීසියක් ලෙස අප දකින්න නම් தேவனுடைய கண்ணின் வழியாய் நாங்கள் காணப்பட வேண்டுமானால் උන්වහන්සේගේ අති විශේෂිත පුද්ගලයෙක් ලෙස දකින්න නම් தேவனுக்கு முன்ன அதிவிசேஷமான நபராய் காணப்பட வேண்டுமானால் උන්වහන්සේ බලාපොරොත්තු වන සුද්ධකම ජීවිතය අප තුල තිබිය යුතුයි. தேவன் நெருப்பாக்குறதான பரிசுத்த ஜீவி எங்களுக்குள் காணப்பட வேண்டும். ඒ කිනාට තමයි කියන්න පුළුවන් යමෙක් මට අතගසන්නේ නම් ඔව් අතගසන්නේ උන්වහන්සේගේ ඇසේ කළු ඉංග්‍රීසියවටයි. என்னை தொடுவாரன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறார் என்று சொல்லப்படுகிறது. එලෙසම අපේ දකිනවා උන්වහන්සේගේ ඇස කොයි වගේ තිබෙනවාද කියලා. ஆகையால் நாங்கள் பார்க்கிறோம் தேவனுடைய கண் எவ்வாறு காணப்படுகிறது. එලිදරවකේ 14 ප්‍රකාශ කරනවා. வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 19 வசனம். උන්වහන්සේගේ හිසද හිසකේද සුදු ලොම්සා හිමමෙන් සුදුය. උන්වහන්සේගේ ඇස් ගිනි දැල් හා සමානය. அவருடைய சிரசும் மயிரும் வெண் பஞ்சை போலவும் உறைந்த மலையைப் போலவும் வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையைப் போலிருந்தது. උන්වහන්සේගේ ඇස් ගිනි දැල්ලක් ලෙස තිබෙනවා. அவருடைய கண்கள் அக்னிமயமாய் காணப்பட்டது. ගින්දර ලෙස තිබෙනවා. அக்னி ஜுவாலையாய் காணப்பட்டது. ගිනි දැල්ලක් ලෙස තිබෙනවා. அக்னி ஜுவாலையாய் காணப்பட்டது. ගින්න ඇවිලුනොත් නතර කරන්න බෑ. அக்னி எரியுமானால் அதை நிறுத்த முடியாது. ඒ නිසා ගින්න හැම තැනම විනිවිද හැම හරහාම යනවා. அக்னியால பற்றி எரியும் போது எல்லா இடத்துக்கும் செல்லும். ගින්න කන්නකොටගෙන බොහෝ දේවල් වෙනස් කරනවා. அக்னி நிமித்தமாக அநேக காரியங்களை மாற்றுகிறது. ගින්න කන්නකොටගෙන බොහෝ දේවල් විනාශයට පත් වෙනවා. அக்னி கூட அநேக காரியங்களை அழிக்கிறது. ඒ නිසා ගින්න කන්නකොටගෙන ගින්න කියන්නේ බලයක්. ඒ බලය කන්නකොටගෙන බොහෝ දේවල් වෙනස් කරන්න පුළුවන්. அக்னி என்று சொல்லும்போது வல்லமை அந்த வல்லமை கூட அநேக காரியங்களை மாற்றக்கூடியதா இருக்கிறது. උන්වහන්සේගේ ඇස ගිනි දැල්ලක් ලෙස තිබෙනවා. அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையாய் இருக்கிறது. ඒ නිසා දෙවියන් වහන්සේ ඉදිරියේ අප උන්වහන්සේ ඉදිරියේ අප උන්වහන්සේගේ ආලේපය ගිනි දැල්ලට සමාන කළ හැකියි. ஆகையால் தேவனுக்கு முன்னதாக அபிஷேகமானது அக்னி ஜுவாலையாய் காணப்படுகிறது. සුද්ධාත්ම ආලේපය තුල රැඳී සිටින සෙනග මේ ගිනි දැල්ලක් ලෙස දකිනවා. பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்குள் தங்கியிருக்கிற ஜனங்கள் அக்னி ஜுவாலையாய் காணப்படுகிறார்கள். සුද්ධාත්ම ආලේපය තුල සුද්ධාත්ම ආලේපය ලබා ගන්නව සෑම දෙනා තුළම සුද්ධාත්ම ආලේපය තුල රැඳී සිටින සෑම දෙනාම දෙවියන් වහන්සේගේ ගිනි දැල්ලක් ලෙස දකිනවා ඇති. அக்னி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிற யாவரும் அபிஷேகத்துக்குள் தங்கியிருக்கிற யாவரும் கூட அக்னி ஜுவாலையாய் காணப்படுகிறார்கள். දේව සේවකයන්ටද දේව වචනේ ගිනි දැල්ලක් ලෙස කියා ප්‍රකාශ කරනවා. ஊழியக்காரருக்கும் கூட தேவனுடைய வார்த்தையானது அக்னி ஜுவாலையாய் காணப்படுகிறது. දූතයන් සුලං කියලා කියනවා. தூதர்கள் காற்றுக்கு ஒப்பிடப்படுகிறது. උන්වහන්සේගේ සේවකයා ගිනි දැල්ලක් කියලා කියනවා. ஊழியக்காரர் அக்னி ஜுவாலையாய் காணப்படுகிறார்கள். එලෙසම උන්වහන්සේගේ ඇසක් ලෙස අප දකින්න නම් ஆகையால் தேவனுடைய கண்ணாய் காணப்பட வேண்டுமானால் උන්වහන්සේගේ ඇසේ කළු ඉංග්‍රීසියාව ලෙස අප දකින්න නම් அவருடைய கண்ணின் மணியாய் காணப்பட வேண்டுமானால் අප උන්වහන්සේ ආලේපය තුල දකිය යුතුයි. ஆகையால் நாங்கள் அபிஷேகத்துக்குள் காணப்பட මේ வேண்டும். ආලේපය කන්නකොටගෙන අපගේ ජීවිතය මාරු කරනවා. இந்த அபிஷேகத்துக்கூட அவனின் ஜீவியத்தை மாற்றுகிறார். මේ ආලේපය කන්නකොටගෙන අපගේ ජීවිතය වෙනස් කරනවා ඇති. இந்த அபிஷேகத்துக்கூட அவங்களுடைய ஜீவியத்தை மாற்றுகிறார். මේ ආලේපය කන්නකොටගෙන අප පවිත්‍ර කරනවා ඇති. இந்த அபிஷேகத்துக்கூட அவங்களை சுத்திகரிக்கிறார். මේ ආලේපය කන්නකොටගෙන බොහෝ දෙනෙකුට අපි ආශිර්වාද කෙනෙක් බවට ආහාරයක් ලෙස මාරු කරනවා ඇති. அநேகருக்கு அபிஷேகத்துக்கூட அநேக ஆசீர்வாதமாய் ஆகாரமாய் காணப்படுகிறோம். මේ ආලේපය කන්නකොටගෙන බොහෝ දෙනාගේ සිත සිතවිලිද විමසනවා ඇති. இந்த அபிஷேகத்துக்கூட அநேகருடைய சிந்தை இருதயத்தை ஆராய்கிறார். ගින්න විනිවිද යනවා ගින්න හරහා යනවා කිසිම දෙයකට බාධා කරන්න බෑ. அக்னியானது அங்குமங்கும் செல்லும் யாராலும் தடை செய்ய முடியாது. ඒ නිසා උන්වහන්සේ මේ සුද්ධාත්ම ආලේපයද කිනකාගේ ජීවිතේ පුරා විනිවිද යමින් තිබෙනවා. ஆகையால் பரிசுத்தாவின் அபிஷேகமானது ஒவ்வொருடைய ஜீவியத்தையும் அக்னி ஜுவாலையாய் மாற்றுகிறது. ඒ නිසා උන්වහන්සේගේ ආලේපය තුල රැඳී සිටින සෙනග ஆகையால் அவருடைய அபிஷேகத்துக்குள் தங்கியிருக்கிறதான ஜனங்கள் උන්වහන්සේගේ ඇසේ කළු ඉංග්‍රීසියාව ලෙස දකිනවා. அவருடைய கண்ணின் மணியை போல காணப்படுகிறார்கள். අද උන්වහන්සේගේ ආලේපය තුල ඔබ සිටිනවාද? இன்று நீங்கள் அந்த அபிஷேகத்துக்குள் காணப்படுகிறீர்களா? ඒ ආලේපය ඔබ නැති කරගෙන තිබෙනවද? அந்த அபிஷேகத்தை இழந்திருக்கிறீர்களா? ඒ ආලේපය ලබාගත් ඔබ සුද්ධාත්මයන් වහන්සේ මඟ පෙන්වීමට
බාර වෙනවද? அபிஷேகத்தை பெற்றதான நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்துக்கு ஒப்பு கொடுக்கிறீர்களா? එවිට තමයි ඔබ උන්වහන්සේගේ ඇසේ කළු ඉංග්‍රීසියක් ලෙස දකින්නේ. அப்பொழுதுதான் நீங்கள் தேவனுடைய கண்ணின் வழியாய் காணப்பட முடியும். අද බොහෝ දෙනා සුද්ධාත්මාලයෙන් පිරෙනවා. இன்று அநேகர் பரிசுத்த அபிஷேகத்தினால் நிரப்பப்படுகிறார்கள். ආලේපේ ලබා ගත්තයි කියා සෑහීමටපත් වෙනවා. அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன் என்று திருப்தியா இருக்கிறார்கள். නමුත් උන්වහන්සේගේ මඟ පෙන්වීමට කීකරුවන්නේ නැහැ. ஆனாலும் தேவனுடைய வழிநடத்துக்கு கீழ்ப்படிவதில்லை. උන්වහන්සේ කැමැත්තට බාර වෙන්නේ නැහැ. அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்பதில்லை. ඒ නිසා ඔහුගේ ජීවිතේ මාරු කරන්න නොහැකිව තිබෙනවා. ஆகையால் அவருடைய ஜீவியத்தை மாற்ற முடியாமல் இருக்கிறது. දේව ස්වභාවයට ඔහු ගෙනියන්න නොහැකිව තිබෙනවා. தேவனுடைய சுபாவத்துக்கு அவருடைய கொண்டு வர முடியாமல் දෙවියන් இருக்கிறது. වහන්සේ බලාපොරොත්තු සම්පූර්ණත්වයට ඔහු ගෙනියන්න බැරිව තිබෙනවා. தேவன் எதிர்பார்க்கிற பூர்ண தத்துவத்தை கொண்டு வர முடியாமல் ඒ නිසා இருக்கிறது. ඔහුගේ ස්වභාවය නපුරුව තිබෙනවා. ஆகையால் அவருடைய சுபாவம் பொல்லாததாய் காணப்படுகிறது. ජීවිතේ වෙනස් නොවන්නව මාරු නොවන්නව ස්ථානයේ තිබෙනවා. அவருடைய ஜீவியம் மாறாததாய் காணப்படுகிறது. තිබුණට වඩා භයානක නපුරු තත්ත්වයට පත්ව තිබෙනවා. இருந்ததை பார்க்கலாம் பயங்கரமான நிலவரத்தில் காணப்படுகிறது. හේතුව මොකද? காரணம் என்ன? උන්වහන්සේ ලබාගත් ආලේපය නැති කරගෙන තිබෙනවා. தேவன் கொடுத்ததான அந்த அபிஷேகத்தை இழந்திருக்கிறார்கள். නැති කරගන්න ප්‍රධාන හේතුව කුමක්ද? இழந்து போவதற்கு காரணம் என்ன? උන්වහන්සේගේ හස්තයට තමව බාර කරන්න නැමැති නිසායි. தேவனுடைய கருத்துக்கு தங்களை ஒப்பு கொடுக்காத நிமித்தமாக. දෙවියන් වහන්සේගේ වචනේ බොහෝ ලෙසින් අසමින් සිටිනවා. தேவனுடைய வார்த்தை அநேகமாய் கேட்கிறார்கள். බයිබල් පාඩම් බාලාවල් බොහෝ දැනගෙන අසමින් සිටිනවා. அநேக வேத பாடங்களை கேட்கிறார்கள். දේශනා පිට දේශනා අසමින් සිටිනවා. பிரசங்கத்துக்கு மேல் பிரசங்கத்தை கேட்கிறார்கள். දේව සංඝගේ මන්ත්‍රණය ලැබමින් සිටිනවා. தேவ ஊழியக்கார ஆலோசனை கேட்கிறார்கள். නමුත් තමන්ගේ කැමැත්තම තමයි කරන්නේ. ஆனாலும் தங்களுடைய சித்தத்தையே செய்கிறார்கள். තමන්ගේ ආසාවම තමයි කරන්නේ. தங்களுடைய வாஞ்சியை තමා செய்கிறார்கள். බලාපොරොත්තු වෙන තෝරගත් දේ තමයි කරන්නේ. தங்கள் நினைத்ததான காரியங்களையே செய்கிறார்கள். තමාගේ මාර්ගෙම තමයි ගමන් කරන්නේ. தங்களுடைய வழிகளிலே செல்கிறார்கள். එසේනම් කුමක්ද සිදු වෙන්නේ? அப்படியானால் என்ன நடக்கும்? උන්වහන්සේගේ ආලේපේ කන්න කරගෙන ඔහු තුල යමක් කරන්න නොහැකි. தேவனுடைய அபிஷேகத்துக்குள்ள அவருக்குள்ள ஒரு காரியத்தை செய்ய முடியாது. ආලේපේ තවත් ඔහු තුල රැඳී තිබෙන්නේ නැහැ. இன்னும் அந்த அபிஷேகம் அவருக்குள் தங்கி இருப்பதில்லை. ඒ සුද්ධාත්මයන් වහන්සේ දුක් දෙන ජීවිතයක් ගත කරනවා. ஏனென்றால் தேவனை பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்துறதான ஜீவியம் මේ செய்கிறார்கள். වචනේ සුද්ධාත්මයන් වහන්සේ දුක් දෙනව ප්‍රධාන දෙයක් වැසිර දකින්නවා අතීතකම. தேவனை துக்கப்படுத்துறதான காரியம் தேவனுடைய வசத்தில் முதலாவதாக காணப்படுகிறது. වෛරය, கசப்பு, ක්‍රෝධය, පරිගැනීම. வைராக்கியம், குரோதங்கள், பழிவாங்குதல். ඒ අපගේ ජීවිතේ සුද්ධාත්මයන් වහන්සේ අපෙන් බලාපොරොත්තු වෙන දේව කැමැත්තට අපේ ජීවිතේ බාරනවන්නේ නා. தேவன் எதிர்பார்க்கிறதான ஜீவியத்துக்கு ஒப்பு கொடுக்காவிட்டால் මේ ආලේපේ අප තුල රැඳෙන්නේ නැහැ. இந்த அபிஷேகம் எங்களுக்குள் தங்கி இருக்காது. මේ ආලේපේ කන්න කරගෙන අපගේ ජීවිත මාරු කරන්නේ නැහැ. இந்த அபிஷேகத்துக்குள்ள அவங்களுடைய ஜீவியத்தை மாற்ற අප முடியாது. දෙවියන් වහන්සේට පිළිගත හැකි වූ පූජාවක් පිළිගත හැකි කෙනෙක් බවට මාරු කරන්නේ සුද්ධාත්මයන් වහන්සේ. எங்களை அந்த அபிஷேகத்துக்குள்ளாக அவர் ஏற்றுக்கொண்டதான ஒரு பலியாய் மாற்றுவது இந்த பரிசுத்த ஆவியானவர். රෝම 15:15 මේ ප්‍රකාශ කරනවා. ரோமர் 15 அதிகாரம் 15 வசனத்தில் சொல்லப்படுகிறது. අපි අන්‍ය වූ පූජාවක් ලෙස දකිනවා. நாங்கள் அந்நிய பலியாய் காணப்படுகிறோம். අපි දෙවියන් වහන්සේට පිළිගත නොහැකි වූ කෙනෙක් හැටියට දකිනවා. தேவனால் ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களாக காணப்படுகிறோம். නමුත් පිළිගත කෙනෙක් හැටියට පත් කරන්නේ කවුද? ஏற்றுக்கொள்ளலாய் மாற்றுவது யார்? සුද්ධාත්මයන් වහන්සේ. பரிசுத்த ஆவியானவர். මේ සුද්ධාත්මයන් වහන්සේ මේ ක්‍රියාව කරන්නේ அந்த பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார். අපි ආලේපේ ලබා ගත්තට මදි. நாங்கள் அபிஷேகம் பெற்றால் போதாது. ආලේපෙන් පිරුණාට මදි. அபிஷேகத்தினால் நிறைந்தது போதாது. ඒ කැමැත්තට බාර වුණොත් පමණයි. அந்த தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கால் மாத்திரமே. එහෙත් මා විසින් නුඹලාට නැවත සිහි කරවන්ට මෙන් වඩා නිර්භීත කමින් ධර්මයක් දුරට ලියන්නේ අන්‍ය ජාතීන් නැමැති පූජාව ශුද්ධාත්මයන් වහන්සේ විසින් ශුද්ධ කරන ලදුව පිළිගත යුතු වන පිණිසය. அப்படியிருந்தும் சகோதரரே, புறஜாதியராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும்படிக்கு நான் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியனாய் இருந்து புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனாகும் பொருட்டு தேவன் எனக்கு அளித்த கிருபையினாலே உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படிக்கு இவைகளை நான் அதிக தைரியமாய் எழுதினேன். That I should be the minister of Jesus Christ to the Gentiles, ministering the gospel of God, that the offering up of the Gentiles might be acceptable, being sanctified by the Holy Ghost. සුද්ධාත්මයන් වහන්සේ තමයි අප පවිත්‍රමේ උන්වහන්සේගේ පිළිගත හැකි වූ පූජාවක් ලෙස මාරු කරන්නේ. பரிசுத்த ஆவியானவர் எங்களை சுத்திகரித்து ஏற்ற பலியாய் மாற்றுகிறார். ඒ නිසා සුද්ධාත්මයන් වහන්සේ ලැබුව අය නෙමෙයි දෙවියන් වහන්සේගේ දරුවෝ කියලා ප්‍රකාශ කරලා තිබෙනවා. ஆகையால் பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுள்ள தேவனுடைய பிள்ளைகளை வெளிப்படுத்துவது. සුද්ධාත්ම ආලේපේ ලැබුව සෙනක දෙවියන් වහන්සේගේ දරුවෝ කියලා කියලා නැහැ. தேவன் அவஸ்தான் அபிஷேகத்தை பெற்றவர்கள் தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லவில்லை. සුද්ධාත්මයන් වහන්සේ විසින් ගෙන යන ලද අය තමයි
උන්වහන්සේගේ දරුවන් ලෙස ප්‍රකාශ කරනවා. பரிசுத்தாவியானவர் கூட கொண்டு செல்லுகிறவர்களே தேவனுடைய ஜனங்கள் என்று ඒ சொல்லப்படுகிறது. නිසා උන්වහන්සේගේ මඟ පෙන්වීමට උන්වහන්සේ ගෙනෙන මාර්ගයේදී ඒ කැමැත්තට බාර වී ගමන් කරන අය තමයි උන්වහන්සේගේ දරුවන් ලෙස ප්‍රකාශ කරන්නේ. தேவனுடைய கொண்டு போறதான வழியில் அவருடைய வழிநடத்தலுக்கு அவர் வழிக்கு ஒப்பு கொடுக்கிறவர்களே தேவனுடைய பிள்ளைகள் ஜனங்கள் என்று சொல்லப்படுகிறது. යොහන් පළවෙනි පරිච්ඡේදයේ ප්‍රකාශ කරන විට උන්වහන්සේ යම් පමණක් අදහනවද විශ්වාස කරනවද උන්ට දෙවියන් වහන්සේගේ දරුවන් වෙන්න බලයක් දෙනවා. யோவான் 1 அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லப்படுகிறது. උන් දරුවෝ කියලා කියලා නෑ. அவர்கள் பிள்ளைகள் என்று சொல்லப்படவில்லை. උන්ට දරුවන් වෙන්න බලය දෙනවා කියලා කියනවා. பிள்ளைகளுக்கு தான் வல்லமையை கொடுப்பேன் என்று ඊට சொல்லப்படுகிறது. පස්සේ රෝම 8:14 මොනවද කියන්නේ? ரோமர் 8 அதிகாரம் 14 வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது? අක්නිසාද දෙවනාන්සේගේ ආත්මනාන්සේ විසින් ගෙන යනු ලබන යම් පමණ දිනක් ඇද්ද එපමණ දෙනා දෙවනාන්සේගේ පුත්‍රයෝය. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். For as many as are led by the Spirit of God, they are the sons of God. දෙවියන් වහන්සේගේ ආත්මයන් වහන්සේ ගෙනෙනු ලබන යම් පමණ දෙනෙක් ඇද්ද උන් දෙවියන් වහන්සේගේ පුත්‍රය උන්වහන්සේගේ දරුවෝය. தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். සැබවින්ම අප උන්වහන්සේගේ ඇසේ කළුවෙන් ගිරියව වන්න නම් நாங்கள் தேவனுடைய கண்ணின் மணியாய் ஆக வேண்டுமானால் අප උන්වහන්සේගේ ආලේපය තුළ දැකිය යුතුයි. උන්වහන්සේගේ කැමැත්තට අප බාර වී ඒ ආලේපය මත ජීවත් වෙනවා හැටියට දැකිය நாங்கள் යුතුයි. தேவனுடைய அபிஷேகத்துக்குள் வர வேணும். அந்த அபிஷேகத்துக்குள் இருந்து நான் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ඒ නිසාද උන්වහන්සේගේ ආලේපය ඔබ නැති කරගෙන තිබෙනවා නම් මතක තබා ගන්න. උන්වහන්සේගේ මඟ පෙන්වීමට උන්වහන්සේ ගෙනියන මාර්ගය ඔබ යන්ට අකමැතිව බාර නොවී සිටිනවා. நீங்கள் அபிஷேகத்துக்கு இழந்திருந்தால் நீங்கள் லாபப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் தேவனுடைய வழிநடத்திற்கு அழுத்தத்துக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்க முடியாது. බොහෝ කාලයක් ගැලීම ලබා රැඳී සිටින්න පුළුවන්. அநேக காலங்கள் நீங்கள் ரட்சிப்பை அடைந்திருக்கலாம். නමුත් ජීවිතේ මාරු වී වෙනස් වී නොමැතිනම් ஜீவியம் மாறாவிட்டால் ස්වභාවය වෙනස් වී නොමැතිනම් சுபாவம் மாறாவிட்டால் නපුරු වී තිබෙනවා නම් அது தீமையாய் ඒ பொல்லாததாய் පෙන්නුම් இருக்குமானால் කරන්නේ කුමක්ද? அது என்னத்தை காண்பிக்கிறது? ආලේපය ලබාගත් එක සැබෑයි. அபிஷேகம் பெற்றது மெய்தான். නමුත් ඒ ආලේපය තුල රැඳී සිට දේව කැමැත්ත කරන පිණිස ජීවිතේ බාර කර නැති බවයි. அபிஷேகம் பெற்று தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்பதை තමාගේ காண்பிக்கிறது. කැමැත්ත තමාගේ ආසාව තමාගේ තෝරාගෙන තමාගේ බලාපොරොත්තු තමාගේ මාර්ගයෙන්ම සිටින බවයි. தங்களுடைய வழிகளிலே தங்களுடைய விருப்பத்திலே தங்களுடைய தெரிந்தெடுதலே ஒப்பு கொடுத்திருப்பது. ඒ නිසා උන්වහන්සේගේ ඇසේ කළුවෙන් ක්‍රියාව වන්න නම් අප උන්වහන්සේගේ ආලේපය තුල දැකිය යුතුයි. தேவனுடைய கண்ணின் மணியா இருக்க வேண்டும்னா அபிஷேகத்துக்குள் காணப்பட வேண்டும். අනිත් දෙයක් මොකක්ද ප්‍රකාශ කරන්නේ? அடுத்ததாக தேவன் என்ன சொல்லுகிறார்? ගීතවල 120 කියනවා. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. බලව ඊශ්‍රායල් ආරක්ෂා කරන තැනන් වහන්සේට නිදිබර වීමක්වත් නිදා ගැනීමක්වත් නැත්තේය. Behold, he that keepeth Israel shall neither slumber nor sleep. උන්වහන්සේට නිදි බර වීමක්වත් නිදා ගැන්මක්වත් නොමැත. அதை உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. කෙනෙක්ගේ ඇස තුලින් තමයි අපි දකින්නේ. ඇස වැහුනම තමයි ඕන් නිදි කියලා කියන්නේ. அவருடைய கண்ணை காணும்போது அவர் நித்திரை என்று சொல்லலாம். ඒ නිසා නිදි බරව සිටින එකත් පෙන්눔 කරන්නේ ඇසෙන්. அது நித்திரை மயக்கமா இருப்பது என்று சொல்வது அடைய கண்களுக்கூடாக. ඒ නිසා අවදිමත්ව සිටිනවා බව උන්වහන්සේගේ ඇසක් නම් අපි අවදිමත් ජීවිතයක් ගත කරනවා. அவருடைய கண்ணா இருப்போமானால் நாங்கள் ஒரு விழிப்புள்ள ஜீவியம் செய்யலாம். අප අවදිමත්ව ස්වාමීන් වහන්සේ ඉදිරියේ පෙනී සිටිනවා. நாங்கள் விழிப்புள்ளவர்களாய் தேவன் கொள்வதாக காணப்பட வேண்டும். ඒ නිසා උන්වහන්සේ නිතරම අවදිමත්ව සිටින දෙවියන් වහන්සේ වශයෙන් එළිදරව් කරනවා. ஆகையால் அவர் எப்பொழுது விழிப்புள்ள தேவனாய் வெளிப்படுத்துகிறார். ඒ නිසා අපගේ ජීවිතයේ අප උන්වහන්සේගේ ඇසේ කළුවෙන් ක්‍රියා ලෙස දකිනවා නම් අප නිතරම අවදිමත් ජීවිතයක් ගත කරනවා. எங்களுடைய ஜீவியத்திலும் தேவன் கொண்டதாக கண்ணின் வழியாய் காணப்பட வேண்டுமானால் விழிப்புள்ள ஜீவியத்தை செய்ய வேண்டும். එකක් අපගේ ජීවිතේ අප අවදිමත් ආත්මික අවදිමත් භාවය නැති කියා ප්‍රකාශ කරන්නේ කුමක්ද? ஒன்று எங்களுடைய ஜீவியத்தில் ஆவிக்குரிய விழிப்பே இல்லாமல் இருப்பது என்னத்தை காண்பிக்கிறது? ආත්මික නින්දේ පසු වෙනවා කියන්නේ කුමක්ද? ஆவிக்குரிய நித்திய செய்வது என்று எதை சொல்ல சொல்கிறது? අප දෙවියන් වහන්සේ ඉදිරියේ ගත කරන්නා වූ නොසැලකිලි ආත්මික ජීවිතයයි. நாங்கள் தேவன் கொண்டதாக செய்கிற அசதியான ஆவிக்குரிய ஜீவியம். මෙපමණ උතුම් ගැලවීම අප නොසලකා සිටි නම් කෙසේ ගැලවෙමු? இப்படிப்பட்டதான ஜீவி நாங்கள் அசதியாய் செய்வோமானால் நாங்கள் எவ்வாறு ஜீவிக்க முடியும்? නොසැලකිලි භාවය පෙන්눔 කරනවා ආත්මික ජීවිතයේ නිදිමත භාවයට. அசதியான ஜீவியத்தை காண்பிப்பதே ஆவிக்குரிய ஜீவியத்தில் நித்திரையை. ඒ කාරණ කොටගෙන ශාරීරික නින්දටද පත් වෙනවා. அதற்கூடாக சரீரமா பிரகாரமான நித்திரைக்கு ඒ சொல்லப்படுகிறது. නිසා අපගේ අතුලාන්ත මනුෂ්‍යයා
නිදි වරව සිටිනවා කියා ප්‍රකාශ කරන්නේ. ஆகையால் எங்கள் எல்லா மனுஷன் நித்திரை மயக்கமாக இருக்கிறான் என்று අප சொல்லப்படுகிறது. උන්වහන්සේ ඉදිරියේ ගත කරන නොසැලකිලි ආත්මික ජීවිතයේ දිසා. தேவன் முன்பதாக காண்கிறதான ஒரு அசதியான ஆவிக்குரிய ஜீவியம். ඒ නිසා අප දෙවියන් වහන්සේ තුල සැබවින්ම සැලකිලි මත ස්ථාවරය අපි ගත කර යුතුයි. ஆகையால் தேவன் முன்பதாக நாங்கள் ஒரு கவனமாய் இருக்கிறதான ஜீவியத்தை காணப்பட අපි வேண்டும். යමක් ගැන අවදිව සිටිනවා කියන්නේ යමක් ගැන සැලකිලි මත සිටිනවා කියන එක. நாங்கள் விழிப்பாய் இருப்பேன் என்று சொல்லும்போது ஒரு காரியத்தை குறித்து நாங்கள் கவனமாய் இருப்பது. අපි යම් ඕනෑ කරන කාරණයක් අපි කරනකොට ඒ සම්බන්ධයෙන් ඉතා ඕනෑකමින් සැලකිලි මත කරනවා. ஒரு காரியத்தை நாங்கள் செய்யும்போது அது மிகவும் கவனமாய் செய்யப்படுகிறது. අපගේ ශාරීරික කාරණයක් වෙන්න පුළුවන්. சரீர பிரகாரமான காரியமா இருக்கலாம். අප භූමික කාර්යයක් වෙන්න පුළුවන්. அது பூமிக்குரிய காரியங்களா இருக்கலாம். ඊටමත් ඒ ගැන අවධානය සිටිනවා. ඊටමත් ඒ ගැන සැලකිලි මත அது සිටිනවා. மிகவும் கவனமாய் அதை குறித்து எச்சரிப்பாய் இருப்போம். ඇයි සාර්ථක ඵල නෙලා ගන්න පුළුවන් සැලකිලි මත ක්‍රියා කරොත් පමණයි. அது ஒரு ஜெயகரமாய் செய்ய வேண்டும் அது கவனமாய் இருந்தால் ඒ නිසා ඊටමත් අවධානයෙන් යුතුව අවදිමත්ව සිටිනවා. மிகவும் கவனமாய் விழிப்பாய் செய்யப்படுவோம். නමුත් අප ආත්මික දේ සම්බන්ධයෙන් සාර්ථක ඵල නෙලා ගන්න නම් අප උන්වහන්සේ ඉදිරියේ ආත්මික ජීවිතයේ සැලකිලිමත් භාවයේ පසුවිය. எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் ஒரு ஜெயகரமான கடியை காணப்பட வேண்டுமானால் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் கவனமாய் காணப்பட අපගේ வேண்டும். ශාරීරික ජීවිතයේ බොහෝ දේවල් ගැන අප ඉතා අවදිමත්ව බොහෝ දේවල් ගැන ඉතා සැලකිලිමත්ව උමනාවෙන් කරනවා. சரீர பிரகாரமான காரியங்களில் விழிப்பாய் கவனமாய் அது ஊக்கத்தோடு செய்யப்படுகிறது. ආත්මික දේ සම්බන්ධයෙන් අපි නොසැලකිලිව යුතුයකමට පුරුද්දක් වශයෙන් කරනවා. ஆவிக்குரிய காரியங்களை அசதியாய் கடமைக்காய் வழக்கம் போல செய்யப்படுகிறது. ඒ දේවල් සම්බන්ධයෙන් අපි පැහැරහරමින් ක්‍රියා කරනවාද? அதை குறித்து நாங்கள் விட்டு செய்கிறோம். නොසැලකිලිමත් සිටිනවාද? அது அசதியா இருக்கிறோமா? එසේනම් අප සිටින්නේ ආත්මික නිදිමතෙහි. அப்படியானால் நாங்கள் இருப்பது ஆவிக்குரிய நித்திரையில். අනිත් අවදිමත් භාවය කතා කරන්නේ දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයේ ගත කරනව ජීවිතය. அடுத்து விழிப்பான ஜீவியத்தை காண்பிப்பது தேவனுடைய சமூகத்தில் செலவழிக்கிறதான ஜீவியம். අප දෙවියන් වහන්සේ අභිමුඛයේ අප අවදිමත්ව සිටිනවාද? தேவ சமூகத்தில் நாங்கள் விழிப்பாய் இருப்போமானால் අප දෙවියන් වහන්සේ අභිමුඛයේ යාඥා කරන පිණිස රැඳී සිටින එක ඇත්ත. தேவ சமூகத்தில் ஜெபிப்பதற்கு குடியிருப்பது மெய்தான். නමුත් සිහිය ඇතුව අවදිව නැහැ. ஆனால் உணர்வுள்ளவா விழிப்புள்ளவளா இல்லை. සිහිය වෙන කොහෙවත්. சிந்தை வேறெங்கேயோ. අවදිව සිටිනවා තමයි නමුත් සිහිය වෙන කොහෙවත්. விழிப்பாய் இருப்பது தான் சிந்தை வேறெங்கேயோ. ඒ නිසා අවදිමත් යාඥාවක් නොමැතිව සිටිනවා. ஆகையால் விழிப்பான ஒரு ஜெப ஜீவியம் இல்லாமல் இருக்கிறது. දෙවියන් වහන්සේ ඉදිරියේ අවදිමත් භාවය නැති කරගෙන තිබෙනවා. தேவன் முன்பதாக ஒரு விழிப்புள்ள ஜீவியத்தை இழந்திருக்கிறோம். අනිත් එක ස්වාමීන් වහන්සේගේ වචනය තුල තිබෙන දැනගැම්ම. தேவனுக்கு இருக்கிறதான அறிவை දැනගැම්ම නොමැති භාවයෙන් අප අවදිමත් භාවය නැතිව සිටිනවා. அந்த அறிவை இல்லாவிட்டால் அறிவை இழந்திருக்கிறோம். අප දෙවියන් වහන්සේගේ වචනය ගැන බොහෝ දැනගැම්ම ඇතුව සිටිනවා. தேவனுடைய காரியங்களை குறித்து அநேக காரியங்கள் அறிந்துள்ள இருக்கிறோம். අප දෙවියන් වහන්සේගේ වචනය අසමින් බයිබල් පාඩම් අසමින් අප දෙවියන් වහන්සේගේ වචනය ගැන ගැඹුරින් අප දැනගෙන සිටිනවා. வேத பாடங்களை கேட்டு தேவனுடைய காரியங்களை ஆழமாய் அறிந்திருக்கிறோம். නමුත් අප අවදිමත් භාවයේ සිටිනවාද? ஆனாலும் நாங்கள் விழிப்புள்ளவர்களாக இருக்கிறோம். වචනය දැනගත වචනය තුල අප අවදිමත්ව සිටිනවාද? அறிந்ததான வார்த்தையில் விழிப்புள்ளவர்களாக இருக்கிறோமா? එනිසා දෙවියන් වහන්සේ තුල වචනය නොදන්නා කමින්ද වචනය දැනගෙන කරුණාව නොමැති බැවින්ද අප ආත්මික නින්දේ පසු වෙනවා ඇති. ஆகையால் நாங்கள் அறிந்தும் அறியாத போல நாங்கள் ஆவிக்குரிய ஜீவிக்கு ஆவிக்குரிய நித்திரைக்கு செல்லுகிறோம். ඒ නිසා අවදිමත් භාවයේ මෙසේ අපගේ ජීවිතය අපි නැති කරගෙන තිබෙනවා. இவ்வாறு நாங்கள் ஆவிக்குரிய ஜீவித்தில் விழிப்பை இழந்திருக்கிறோம். අප දැනගම්ම නැති කරගෙන තිබෙනවාද? அறிவை இழந்திருக்கிறோமா? අප සම්බන්ධයෙන් අප දැනගම්ම නොමැතිව සිටිනවාද? எங்களை குறித்துதான அறிவை අප இழந்திருக்கிறோம். එකිනෙකා විමසන්න එකිනෙකා ගැන දැනගන්න එකිනෙකා ගැන තේරුම් ගන්න බොහෝ ලෙස අප අවදිමත්ව සිටිනවා. எங்களை குறித்து ஒவ்வொருவரை குறித்து அறிந்து கொள்ள ஒவ்வொருவரை குறித்து விளங்கிக் கொள்ளும்படியாக மிகவும் விழிப்பாய் காணப்படுகிறோம். අප ගැන අපගේ தත්ත්වය තේරුම් ගන්න අපගේ අඩුව දැනගන්න අපගේ ස්වභාවය දැනගන්න ඒ ගැන හැඟීමක් ඇති කරගන්න අවදිමත් භාවය නැතුව තිබෙනවා. எங்களை குறித்து அறிந்து கொள்ள எங்களுடைய சுபாவத்தை அறிந்து கொள்ள அந்த விழிப்பில்லாதவர்களாய் காணப்படுகிறோம். ඒ සම්බන්ධව සැලකිලිමත් භාවය නැතුව තිබෙනවා. அதை குறித்து கவனம் இல்லாதவர்களாக இருக்கிறோம். අනිත් පුද්ගලයා ගැන බොහෝ සැලකිලිමත් කතා කරයි ක්‍රියා කරයි සිතනු ලබයි. மற்ற நபரை குறித்து அதிகமாய் பேசுவார்கள். அதை குறித்து තමා சிந்திப்பார்கள். සම්බන්ධයෙන් සිතන්න තමා සම්බන්ධයෙන්
දෙවියන් වහන්සේ කැමැත්ත ආකාරයෙන් ක්‍රියා කරන ස්ථානයට එන්න සැලකිලිමත් භාවයක් පසු වෙන්නේ නැහැ. தங்களை குறித்து சிந்திக்கவோ தங்களுடைய கவனிக்கவோ அது கவனமாக இருப்பதில்லை. ආත්මික නින්දේ පසු වෙනවා නම් මෙන්න යක්ෂයා ඔබගේ ජීවිතේ නොයෙකුත් දේවල් වපුරනු ලබයි. ஆவிக்குரிய நித்திரையில் இருப்பீர்களானால் பிசாசான உங்களுடைய ஜீவித்தில் அநேக காரியங்களை விதைப்பான். තිරිඟු වැව්වා තිරිඟු අතර නින්දේ පසු විට කිරිඳිත් වැවුණා. කිරිඳිත් වපුරනු ලැබුවා. තිරිඟු අතර කිරිඳිත් වපුරනු ලැබුවා. பதரோடு நெல்லோடு கூட பதரும் வளர்கிறது. මෙලෙස අප ආත්මික නින්දේ පසු වෙනවා නම් அவ்வாறு ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாங்கள் பெண் செல்வோம். අප බොහෝ යහපත් දේවල් අපගේ ජීවිතේ අපි ගොඩනගාගෙන සිටින්න පුළුවන්. அநேக ஆவிக்குரிய காரியங்களில் பெண் செல்லலாம். නමුත් ආත්මික නින්දේ පසු වෙනවා නම් ஆவிக்குரிய நித்திரை செல்வோமானால் අප අවදිමත් භාවය නැති කර ගන්නවා නම් அவன் விழிப்பான ஜீவியத்தை இழந்து விடுவோமானால் යක්ෂයා කිරිඳි ඔබගේ ජීවිතේ වපුරනු ලබයි. பதரை உங்களுடைய ஜீவியத்தில் விதைப்பான். ඔබ ජයගත්තව දේවල් නැවත ඔබ පරාජිත ස්ථානයට ගෙනෙන ස්ථානට ක්‍රියා ஜெயம் කරයි. கொண்டதான காரியங்களை மீண்டுமா தோல்வி அடைய செய்வான். ඊර්ෂ්‍යාව, වෛරය, තිත්තකම, පලිගැනීම නොයෙකුත් දේවල් තව තව ඔබගේ සිතට වපුරන්න ලබයි. வைராக்கியம், கோபம், கசப்பு, பழிவாங்குதல் இவ்வாறு அநேக காரியங்களை உங்களுக்கு கொண்டு வந்து விதைப்பான். කෝපය கோபம் අපගේ ජීවිතේ කුමන දේවල් රහසිගතව සතුරා වපුරන ස්ථානට නැවත පැමිණෙන්නේ අප අවදිමත් භාවය නැති කරගත්තොත් තමයි. ரகசியமாய் சத்ருவானன் என்னென்ன காரியங்கள் கொண்டு வந்து விதைக்கிறானோ அதை விதைப்பதை நாங்கள் மீண்டுமாய் நித்திரை மயக்கத்தின் ஆவிக்கு செல்வது, ஆவிக்குரிய நித்திரை மயக்கத்திற்கு செல்வது போது ආත්මික නින්දේ අප පසුවන විට සිදුවන්නේ යයි. ஆவிக்குரிய நித்திரை நாங்கள் கடந்து செல்லும் போது நடப்பது இதுவே. ඒ නිසා අපගේ ආත්මික ජීවිතය ගැන සැලකිලිමත් ඉතා අවදිමත් භාවය අප සිටින්නේ නම් අප උන්වහන්සේගේ ඇසේ කළු ඉංග්‍රීසි ලෙස දකින්න. ஆவிக்குரிய ஜீவியத்தை நாங்கள் மிகவும் கவனமுள்ளவர்களாய் இருப்போமானால் தேவனுடைய கண்ணின் மணியை போல காணப்படுவோம். අනිත් තත්ත්වයේ උන්වහන්සේගේ ඇස ගැන ප්‍රකාශ කරන්නේ කුමක්ද? அடுத்த காரியம் தேவனுடைய கண்மணியை பற்றி என்ன சொல்லப்படுகிறது? සාලමෝන්ගේ ගීතිකාවේ 5:10 ඉඳලා 12ට කියනවා. சாலமோன் எழுதிய பாட்டின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. I am come into my garden, my sister, my spouse. I have gathered my myrrh with my spice. I have eaten my honeycomb with my honey. I have drunk my wine with my milk. Eat, O friends, drink abundantly, O beloved. මාගේ ප්‍රේමවන්තය සුදුය රතු කම්බුල් ඇත්තේය දසදහසක් අතරේ උතුම්ය. ඔහුගේ හිස ඊතා පවිත්‍ර රත්තරන් මෙන්ය. ඔහුගේ කෙස් රොද ඝනය කපුටුවා මෙන් කළුය. ඔහුගේ ඇස් දිය දොළවල් ළඟ ඉන්න පරවියන් වැනිව කිරණ සේදී හොබනා ලෙස පිහිටා තිබේ. என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர் 10,000 பேர்களில் சிறந்தவர். அவர் தலை தங்கமயமாய் இருக்கிறது. அவர் தலைமயிர் சுருள் சுருளாயும் காகத்தை போல் கருமையுமாய் இருக்கிறது. My beloved is white and ruddy, the chiefest among 10,000. His head is as the most fine gold. His locks are bushy and black as a raven. මාගේ ප්‍රේමවන්තයා ගැන ප්‍රකාශ කරනවා. என் நேசரை குறித்து சொல்லப்படுகிறது. ඔහුගේ ඇස් දිය දොළවල් ළඟ ඉන්න පරවියෙක් වැනිය. அவருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிகளைப் போல இருக்கிறது. පරවියාගේ ඇස අපි බලන විට புறாவின் கண்களை பார்க்கும்போது පරවියා නිතරම කඳුලින් පිරී ඔහුගේ ඇස அந்த තිබෙනවා. புறாவின் கண்கள் எப்பொழுதும் கண்ணீரினால் நிறைந்ததாய் காணப்படுகிறது. නිතරම පරවියා නිතරම කඳුලින් යුතුව මොරගසන ස්ථානයේ තමයි දකින්නේ. பறவையானது எப்பொழுதும் கண்ணீரோடு கூப்பிடுகிறதான இடத்தில் காணப்படுகிறது. අපත් දෙවියන් වහන්සේගේ ඇසේ කළු ඉංග්‍රීසි වන්න නම් நாங்களும் தேவனுடைய கண்ணின் மணியாய் இருக்க வேண்டுமானால் මෙන්න අප උන්වහන්සේ ඉදිරියේ යාඥා කරන්නව අයෙක් හැටියට දැකිය යුතුයි. நாங்கள் தேவனுக்கு முன்பதாக ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். අප උන්වහන්සේ අභිමුඛයේ රැඳී සිටිනව කෙනෙක් හැටියට දැකිය යුතුයි. நாங்கள் தேவ சமூகத்தில் தங்கியிருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். සර්ව පරාක්‍රමයන්ගේ මහෞත්මයන්ගේ රහස් ස්ථානයේ වැසෙනදී සර්ව පරාක්‍රමයන්ගේ සෙවණේ වාසය කරනවා. சர்வ வல்லமையுடைய உன்னத ஸ்தலங்களில் வாசம் பண்ணுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ඒ නිසා උන්වහන්සේගේ සෙවණ ලැබෙන්නේ කාටද? ආරක්ෂාව ලැබෙන්නේ කාටද? உன்னதமானவருடைய மறைவிடம் யாருக்கு கிடைக்கிறது? මහා උත්තම දෙවියන් වහන්සේගේ රහස් ස්ථානයේ දැකිය යුතුයි. உன்னதமானவருடைய ஸ்தலம் கிடைக்கிறது. උන්වහන්සේගේ ඇසේ කළු ඉංග්‍රීසියක් ලෙස අප දකින්න නම් அவருடைய கண்ணின் மணியாய் காணப்பட வேண்டுமானால் උන්වහන්සේගේ අභිමුඛයේ දකින්නව කෙනෙක් හැටියට අප දැකිය යුතුයි. அவருடைய சமூகத்தில் காணப்படுபவர்களாய் காணப்பட උන්වහන්සේගේ வேண்டும். අභිමුඛයේ මොරගසන්නෙක් ලෙස දැකිය යුතුයි. தேவ சமூகத்தில் இருந்து விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். කඳුලින් යුතු උන්වහන්සේට හඬගසන්නෙක් ලෙස දැකිය යුතුයි. கண்ணீரோடு தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாய் காணப்பட බොහෝ வேண்டும். දෙනෙකු උදෙසා කඩුල්ලේ සිටිනෙක් ලෙස දැකිය යුතුයි. அநேகருக்காக திறப்பின் வாசலில் உள்ள
உள்ள வாசலில் உள்ள காணப்பட வேண்டும். බොහෝ කුදසා උන්වහන්සේ ඉදිරියේ මැදහත්කම් කරන්නෙක් ලෙස දැකිය යුතුයි. அநேகருக்காக நாங்கள் விண்ணப்ப பண்ணுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். පරවියා නිතරම වැළපෙන කෙනෙක් හැටියට තමයි දකින්නේ. பறவையானது எப்பொழுதும் புலம்புகிறதாய் காணப்படுகிறது. ඔහුගේ ශබ්දය නිතරම වැළපෙන ආකාරයෙන් තමයි ඇසෙන්නේ. அவருடைய சத்தம் எப்பொழுதும் புலம்புகிற சத்தம். එසේම ඔහුගේ ඇස කඳුලින් පිරී තිබෙන බවයි அவ்வாறே දකින්නේ. அவருடைய கண்கள் කண்ணீரினால் இருந்ததாய் ඒ காணப்படுகிறது. සුද්ධාත්මා අපි යුතු ලෙස යාඥා කරන්න දන්නේ නැහැ. நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு தெரியாது. නමුත් කිව නොහැකි කේන්ද්‍ර ගෑමින් යුතුව යාඥා කිරීමට අපට අප සමග මැදහත්කම් කරන්නේ සුද්ධාත්මයන් වහන්සේ. ஆனால் நிற்க முடியாத எண்ணங்களால் அவர் எங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார். අප උන්වහන්සේගේ ආලේපය තුල සිට යාඥා කළ යුතුයි. அவர் பெருமூச்சுகளோடு எங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார். நாங்கள் அவரிருந்து ஜெபிக்க வேண்டும். ඒ විතර තමයි අපිට කිව නොහැකි කේන්ද්‍ර ගෑමින් යුතුව වැළපීමෙන් යාඥා කළ சொல்ல முடியாத பெருமூச்சுகளால் அவர் எங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார். එලිදරව් 12 ප්‍රකාශ කරන්නේ කුමක්ද? வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்படுகிறது? ජයගත්තා වූ සෙනග තුල දකින්න තිබෙන ලක්ෂණයක් මොකක්ද? ஜெயங்கொண்ட ஜனங்களின் மத்தியில் காணப்படுகிறதான அடையாளம் என்ன? මේ ස්ත්‍රිය දරුවෙක් වදන්න ආසන්න සිටියා. இந்த ஸ்திரியான அந்த குழந்தை பிறக்கிறதான சந்தர்ப்பத்தில் මේ ස්ත්‍රියගේ தත්ත්වය කුමක්ද ප්‍රකාශ කරන්නේ? இந்த ஸ்திரியின் நிலவரத்தில் என்ன சொல்லப்படுகிறது? 12:2ද ඇය ගර්භණීව සිටියාය. ඇය විලිරුජා විදිමින් ප්‍රසව වේදනාම් යුක්තව මුරගස්සන්නීය. அஹசே தவாத் புதுமையாக அவள் கர்ப்பவதியாய் இருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். And she being with child cried, travailing in birth and pain to be delivered. විලිවිලිජා විදින් ප්‍රසව වේදනාවෙන් පසුවෙ සිටියා. அவள் கர்ப்பவதியா இருந்து பிரசவ வேதனை அடைந்தாள். මේක කියන්න බැරි වේදනාවක්. இது சொல்ல முடியாத ஒரு வேதனை. මේ වේදනාව මවවරු දන්නවා. இந்த வேதனை தாய்மார் அறிந்திருக்கிறார்கள். මේ ලෝකේ තියෙන ලොකුම වේදනාව මෙයයි. உலகத்தில் இருக்கிறதால பெரிதான வேதனை இது. මේක දැරිය නොහැකි දරාගත නොහැකි වේදනාවක්. இது ஒரு தாங்க முடியாத வேதனை. ඒක කිව්ව කාටවත් කියන්න බැරි කිව්ව නොහැකි කේන්දිරි ගෑම. சொல்ல முடியாத வேதனை. මෙලෙස සැබෑ ස්වාමීන් වහන්සේ අප කැඳවා තිබෙන්නේද? උන්වහන්සේගේ සදාකාල රාජ්‍ය උරුමය ලබා ගන්න. யாகவே தேவன் எங்களை அழைத்திருப்பது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக. ඒ සදා අප උන්වහන්සේ දවසේදී අප සෑමදාම ස්ථිර කරනසේක. ஆகையால் அவங்களை யாவரையும் அந்த நாள் வரைக்கும் எங்களை உறுதிப்படுத்துவாராக. ස්වාමීන් වහන්සේ වචන වලට ආශිර්වාද කරනවා. கர்த்தருடைய வார்த்தை உங்களை ஆசீர்வதிப்பதாக. මාගේ හෘදය ප්‍රාණවත් කර පාටු මග යන්නට බලයදේ මාගේ හෘදය ප්‍රාණවත් කර පාටු මග යන්නට සමිඳු බලයදේ මාගේ රක්ෂස්ථානයේ දෙවිදක පියාපත් යටතම වේ යේසුස් අනුව යන්නේ මා සුරනව සිතනට මාගේ රක්ෂස්ථානයේ දෙවිදක පියාපත් යටතම වේ යේසුස් අනුව යන්නේ මා සුරනව සිතනට සුතිරේ මා සමිදු Tutiremba samidu Yesusta Magemulu hate Subadura gihane Tutiremba samidu Yesusta Tutiremba samidu Yesusta Deva hasteta Paravemeda Surakinta nitara Balavat swaminta Deva hasteta Paravemeda Surakinta nitara Balavat swaminta Orinenade asanadina Yesu samaga yana pinisa Ashaven bala innem yante epura Orinenade asanadina Yesu samaga yana pinisa Ashaven bala innem yante epura Tutiremba samindu Yesusta Tutiremba samindu Yesusta Magemulu hate Somadura gihane Tutiremba samindu Yesusta
तेरे बास आमिंदु सिस्टर Hallelujah, 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 hallelujah. Praise the Lord, 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 praise the Lord. මේ උදෑසන ස්වාමීන් වහන්සේ අභමුඛයට අප කෙනෙවිත් උන්වහන්සේ අභමුඛය අපට දුන සියලුම ආත්මික ආශිර්වාද නිසා ස්තුති කරමු. காலை வேளையில் எங்களை சமத்துக் கொண்டு அவருடைய சமத்துக் எல்லா ஆசீர்வாதங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம். Praise the Lord, 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 praise the Lord. මේ මොහොතේ ඔබට යාඥා තිබෙනවා නම් අතුස්සන්න රෝගයක් තිබෙනවා නම් ඒ ස්ථානට අතවා ගන්න. ஜெபம் வேண்டுகோள் இருக்குமானா கரங்களை வைத்துங்கள், வியாதி இருக்குமா அந்த இடத்தில் கரங்களை வையுங்கள். යාඥා කරමු. හලෙලුයා. ත්‍රිකලම කතිරබාලා කතිරබා. රිබා කතිරා කශලබා කසලබා රෝරබා කතිරබා. අමේ මාසකරක් පිළිතුරු තුන වෙන ජයන කල සඳෝ මනව සකල මනව ඕ පිළිතුරු තුන වෙනව ස්වාමිනේ මාසකරක් කල මනව වාස සම්පූර්ණ අසර බාරක රාසකසන. ස්වාමීන් වහන්සේ අපගේ හඬ ඇසුවා. අපට පිළිතුරු දුන්නා. ඒ නිසා ස්තුති කරමු. ஜெபங்களை சத்தத்தை கேட்டார், பதில் அளித்தார். ஆகையால் ஸ்தோத்திரம். අපගේ ආත්ම ප්‍රාණ ශරීර බාර කළ ස්තුති කරමු. அவை ஆத்மா சரத்தை உபகரித்து ஸ்தோத்திரம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. සිළු ගෞරවයි ප්‍රසාදලා ස්තුති කරමු. ලෝකන බයිවිතුදී அவருக்கே செலுத்தி Praise the ஸ்தோத்திரம். Lord, ස්තුති කරනවා. පියාණන් වහන්සේ පුත්‍ර සුද්ධ සස්තුති කරමු. பிதாகுமார பரிசுத்தாவியான நாமத்துக்காக ஸ்தோத்திரம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. උන්වහන්සේ තුන් දවසට අපව සභා සමිතිය පවිත්‍ර කළ සූදානම් කරගෙන ස්තුති කරමු. எங்களை சபை பரிசுத்தப்படுத்தி தகுதியாக்கும்படியாக ஸ்தோத்திரம். Praise it, praise it, praise it. நான் நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, கடந்த மாதப்பொழுது கூட இருந்து கத்தாவே, இந்த மாதத்தின் கடைசி ஓய்வு நாள் காலையில் கத்தாவே, ஆண்டவரே கத்தாவே, ஒன்றுக்கு தகுதியில்லாத நீர் எங்களுடைய சமத்தை கூட்டி சத்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கணும் கத்தாவே. ஆண்டவரே, இந்த காலை வேளையில் சுவாமியுடைய சமத்துக்கு பெலவீனராய் கத்தாவே, ஆண்டவரே சமத்திற்கு கத்தாவே, நாங்கள் ஒன்றும் முடியாதவர்களாய் வந்ததான ஒரு சந்தர்ப்பத்தில் கத்தாவே, நீர் எங்களை பலப்படுத்தி உயிர்ப்பித்து ஆண்டவரே உடைய வல்லமை உயிர்ப்பிக்கும் வல்லமையினால் உயிர்ப்பிக்கும் கரத்தினால் எங்களை பலப்படுத்தினபடியாக ஸ்தோத்திரிக்கணும் கத்தாவே. ஆண்டவரே, இந்த மாதம் முழுதும் கத்தாவே நீ நடத்திதான் எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பரம வைத்தியரா இருந்தபடியா ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. நீர் எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருந்தபடியா ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே ராஜா. ஆண்டவரே, இந்த கால வேளையிலும் கத்தாவே நீர் எங்கள் மத்தியில் வந்து கத்தாவே, ஆண்டவரே நீர் எங்களுடைய வார்த்தையில் கூட எங்களை பேசினபடியா ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே. ஆம் தெய்வமே கத்தாவே, நீர் எங்களை ஜீவித்தில் கத்தாவே, ஆண்டவரே கொண்டதான அந்த நோக்கத்தினுடைய வார்த்தைக்குள்ள நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி தருகிறபடியா ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே. ஆம் தெய்வமே, நீர் எங்களுக்கு தகுந்ததான ஆவி, பயத்தின் ஆவி அல்ல சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் பயந்தவர்களாய் அல்ல சுவாமி. ஆண்டவரே, அன்பும் வல்லமை நிறைந்தவர்களாய் சுவாமி காணப்படத்தக்கதாய் உதவி செய்ய வேணும் சுவாமி. ஆண்டவரே, தானியேலை போல சுவாமி நாங்கள் சிங்கத்தை போல தைரியம் உள்ளவராய் ஆண்டவரே எப்பொழுது சுவாமி முடிய சமத்தில் காணப்படத்தக்கதாய் நீர் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் சுவாமி. ஆண்டவரே கத்தாவே, நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் கத்தாவே. எப்பொழுது சுவாமி எங்கள் நல்மன சாட்சியை காத்துக்கொள்ளுகிறா, மற்றவர்களுக்கு முன்பதாக சுவாமி அநேருக்கு முன்பதாக சுவாமி குற்றமற்றவர்களாய் காணப்படத்தக்கதாய் நீர் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் சுவாமி. ஆண்டவரே, நாதோறு நீர் கத்தாவே எங்களுடைய ஜீவித்திற்குதான குறைகளை நீர் வெளிப்படுத்தி தருகிறபடியா ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, நாங்கள் கடைசி காலத்துக்கு வந்திருக்கிறோம் கத்தாவே ராஜா. இந்த கடைசி காலங்களில் கத்தாவே எங்களை ஜீவியங்களை நாங்கள் சரிப்படுத்துங்களே சுவாமி. ஆண்டவரே, நமக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களையும் சுவாமி சத்துருவினால் வஞ்சிக்கப்படுகிறதான எல்லா காரியங்களையும் அகற்றி கத்தாவே நமக்கு பிரியமா ஜீவிக்கும் இது வழியில் நடக்கிறதா ஏராளமான கிருபை தந்திர வேண்டுமே சுவாமி. ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே. உம்முடைய வார்த்தை கேட்கிறது மாத்திரமல்ல தெய்வமே, அதுபடி ஜீவியத்தை நாளாந்தம் கத்துக்கொள்ள சுவாமி. உம்முடைய ஆவிக்குரிய ஜீவித்தில் முன்னேறி செல்லத்தக்கதாய், உம்முடைய முகத்தை தரிசிக்கத்தக்கதாய் ஏராளமான கிருபை தந்த வேண்டுமே சுவாமி. ஆண்டவரே கத்தாவே, உமக்கு பிரியமில்லாத ஆண்டவரே உம்மை வேதனைப்படுத்துகிறதான உம்மை துக்கப்படுத்துகிறதான எல்லா வழிகளில் இருந்து கத்தாவே ஆண்டவரே நீர் எங்களை விடுதலாக்க வேண்டும் சுவாமி. கிருபை தர வேண்டும், கிருபை இல்லாட்டால் முடியாது சுவாமி. தாழ்மையில் இருக்க நீ கிருபை அளிக்கிறபடியா சுவாமி. நாங்கள் எப்பொழுது தாழ்மையின் சுபாவத்தை கற்றுக்கொள்ளத்தக்கதா பெருமையான மேட்டுமையான இல்லங்கள் எல்லாம் சுவாமி நீர் அகற்றிட வேண்டுமே தெய்வமே. ஆண்டவரே, மாலை முடிய கத்தாவே உடைய கரத்தில் தருகிறோம். உடைய சித்த செய்கிறவளாய் ஆண்டவரே உடைய பூர்ணமான சித்தம் மாத்திரங்களுடைய ஜீவித்தை நிறைவேறத்தக்கதா நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, உடைய மகிமையான திருமுகத்தை காணத்தக்கதா எங்களை சபையை சுத்தப்படுத்தி அந்த நாளைக்கு என்று தகுதியாக்கி விடும் சுவாமி. இந்த மகால வேலைகளை தாழ்த்தி உரிமையாக்கும் உடைய கரத்தில் படிக்கிறோம். பொறுப்படுத்த பாதுகாத்துக்கொள்ள எல்லா கடமையும் நீர் எடுத்துக்கொள்ளும் நல்ல இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ආමේන්. ප්‍රේමෙන් පිනවා ධර්මශ දෙවිනි ඔබගේ සුදු නාම සුති කරනවා ස්වාමිනී. ඔබ වහන්සේගේ ස්වාමිනී පාමුල රැස් කරව සිල් සෙනනගේ සා සුති කරනවා ස්වාමිනී. ප්‍රේමේ දෙවියන් වහන්සේ ඔබ වහන්සේ මේ දක්වා ඔබගේ සෙනඟ ආරක්ෂා කරන වාසය මග විනාටක තුන පැමිණි සාද. ඔබ වහන්සේ ස්වාමිනී මේ උදෑසන අප මැදට පැමිණ ස්වාමිනී මේ රැස් විභාරගත නිසාද. ඔබ වහන්සේ ස්වාමිනී බලේවාද ඔබ වහන්සේගේ වචනේවාද ස්වාමිනී අප ප්‍රාණතර
අප ශක්තිමත්කම ධෛර්යමත් කරන නිසාද අපට වචනේ කාරණ කරගෙන ස්වාමීනි අපට මඟ පෙන්වන නිසා ස්තුති කරනවා ස්වාමීනි නමස්පතා ස්වාමීනි වගේ හඬ ආසන ස්ථානයේ රැඳී සිටිනත් හඬ අනු අපගේ ජීවිතේ ගොඩනගන්න උපකාර කළ මෑනව ස්වාමීනි ප්‍රේමේ දෙවියන් වහන්සේ දවස්පතා ස්වාමීනි සිළු ආණ්ඩු කරන අන්‍ය භය අපගේ ජීවිතේ පහ කරමින් ඔබගේ බලය කාරණ කොටගෙන ස්වාමීනි යාපතර සාක්ෂි ආරක්ෂා කරගෙන බලවත් ආඥාත්මක ඔබ වහන්සේ ඉදිරියේ රැඳී සිට ස්වාමීනි දවස්පතා ස්වාමීනි වහන්සේ තුළ නිර්විත සිතක් ඇතුව රැඳී සිට ජීවිතේ උපකාර කරන්න කුමන ප්‍රශ්න කුමන සෝදිසි කුමන හිරිහැර කුමන පීඩා අපගේ මාර්ගයේ අපගේ ජීවිතය ඔස්සේ පැමිණියත් ඔබ වහන්සේ තුළ ස්ථිරව රැඳී සිටින පිණිස අවශ්‍ය කරන බලය අපට දුන මැනව ස්වාමීනි සියලු බිය පහ කළ මැනව සියලු කරුණ හස්තය ඔබගේ සෙනඟ ආණ්ඩු කරම ආරක්ෂා කළ මැනව වාසිතු දස පාවිච්චිලා සූදානම් කරන්න යේසුස් වහන්සේගේ නාමයෙන් දැන් දෙවනසේ ප්‍රේම පුදන කරන සදා සහභාගීකම උන්වහන්සේ